Vidyakumar IS Academy Institute for your success. Daily 10 question per practice அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து என்னன்னா ஒரு டாபிக்ல 10 முக்கியமான கேள்வி அவ்வளவுதான். இப்போ நம்ம டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. அப்ப 200 × 10 போடுங்க, அதுலயே 2000 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. அப்ப 200 டாபிக்ஸ் அப்படின்னா அதுல நம்ம பிக் பண்ணி 100 டாபிக் பிக் பண்ணி போட்டு அதுல ஒரு 1000 கொஸ்டின் பிராக்டிஸ் வந்து பண்றீங்க வந்து. இது போதுமா அப்படின்னா இது என்னன்னா ஒரு டாபிக் படிச்சீங்க, அந்த டாபிக்ல இருந்து கேள்வியா கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு டெஸ்ட் பண்றோம். பிராக்டிஸ் எங்க பண்ணணும்னா நீங்க வாரம் வந்து 2 தேர்வு எழுதுறீங்க. எதுலனா குரூப் 4ல வந்து உங்களுக்கு 200 கேள்வி 400 கேள்வி டெஸ்ட் பிராக்டிஸ். நீங்க அதுதான் வந்து பிராக்டிஸ். இது என்னன்னா ஒரு டாபிக் முடிச்சிட்டேன், அது சம்பந்தமா ஒரே ஒரு டெஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது மற்றபடி உங்களுக்கு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் இல்லாம சப்ஸ்டாண்டர்டா வந்து தரம் இல்லாத கேள்வி கேட்கறது அப்படின்னு கூடவே கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய மெட்டீரியல் நான் பார்த்துருக்கேன், மார்க்கெட் மெட்டீரியல் எல்லாமே கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற டெய்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ அது வந்து தரமாக வந்து இருக்கும். அப்போ டெய்லி டெஸ்ட் வாரத்துக்கு 5 டெஸ்ட் வந்து போடுறீங்க, எத்தனை டாபிக் அந்த டாபிக் நீங்கள் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா 10 கேள்வி அவ்வளோ. இதை நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனாக வச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த 3 மணி நேரம் உட்கார்றது அப்படின்றது அந்த 200 கொஸ்டின் ப்ராக்டிஸில் தான் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதனால் 10 கொஸ்டின் அப்படின்றது போதுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, அதுக்கு ஒரு சின்ன ஒரு செக் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு சிறிய ஒரு டெஸ்ட்டாக வந்து நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணணும். அது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் போகிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் டெய்லி டெஸ்ட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிக்க இன்னைக்கு நான் ஒரு 4 டாபிக் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா 40 கொஸ்டின். நம்ம அதிலே ஒரு 50 கொஸ்டின் உங்களை கேட்டோன்னா என்ன ஆகும், 200 கொஸ்டின் உட்காந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே படிக்க முடியாது வந்து. ஸோ அதனால இந்த டெய்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் வந்து விஜயநகரம் மராத்தா அப்படின்றது எப்போ எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதே கேள்வி கேட்குறீங்க, வண்டியை எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகளில் நம்ம பல்லவர்களும் சோழர்களும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம், பாண்டியர்களும் அதே மாதிரி மராத்தியர்களும், அதுக்கடுத்து விஜயநகரம் பாமினி கிங்டம் அப்படின்றது நம்ம மண்டே வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். சோழர்கள் பத்தி நமக்கு நிறைய இருக்கு, நல்ல சோழர்களும் பல்லவர்களும் இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம் வந்து. புரியுதா என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ நமக்கு இந்த வாரம் அப்படின்னும் போது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிஸ்டரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய தலைப்பாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டா பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். சிறிய தலைப்பாக இருந்தால் ரெண்டுமே சேர்த்து ஒரே நாளில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேவா? அமுதா புரிஞ்சுதா என்ன சொல்றேன்ட்டு? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆரம்பிக்கும் போது 10 கொஸ்டின் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் 4-5 டாபிக் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் வந்து 40 கொஸ்டின் 50 கொஸ்டின் ஆகிடும். அதனால ரிவிஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 200 கேள்வியில போட்டு பார்க்கறது முக்கியம். இது 2 மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு கை கொடுக்கும் வந்து. இந்த டெய்லி டெஸ்ட் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நீங்க இந்த டெய்லி டெஸ்ட் போலன்னா அந்த டாபிக் நீங்க படிக்கலன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கு. அதான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றது என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இப்போ சொல்லவும் முடியாது, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நம்பர் இருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால அந்த டெக்னிக்கலாக இப்போ எல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது, கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, புக் வாங்குறது, இது சம்மந்தப்பட்டது எங்கே டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பரை நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சம்மந்தமாக கேட்டிங்க அப்படின்னா நான் அது சம்மந்தமாக விளக்கிடுவேன். ஓகேவா? புரியுதா? வேற டவுட் எதுவும் இல்லை? போயிடலாமா டேரக்டா? ஓகே. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வியாக வரக்கூடிய தலைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம், படிக்க தான் போகிறோம். படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. சிந்து சமணி நாகரம் வெரி இம்பார்ட்டன்ட், இது தொடர்பாக கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட், இது நம்ம முடிச்சாச்சு. குப்தர்கள் அப்படின்னா அதுலேருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ குப்தர்கள் அல்லது டெல்லி சுல்தானிகள் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் முகலாயர்கள் பார்த்துடும், இது கண்டிப்பாக அது கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய வரலாறுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறுல நம்ம பார்க்க போற தலைப்புகள் என்னென்ன அப்படின்னா வந்து பல்லவர்களும் சோழர்களும் இன்றைய வகுப்புல வந்து பார்க்க போறோம். வந்து மராத்தியர்கள் விஜயநகர பாமினி அரசுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ரொம்ப அதுல இருந்து கேள்விகள் அதிகமா கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தமாவே நமக்கு ஹிஸ்டரியில வந்து எத்தனை கேள்வி? 10 கேள்வி இருக்கு. இந்த 10 கேள்வியில வந்து 5 கேள்விகள் கண்டிப்பா எதுக்கு போயிடும்னா இந்திய தேசிய இயக்கத்துக்கு போயிடும். மீதி இருக்கிற 5 கேள்வி, அந்த 5 கேள்வியை நம்ம ப்ரிடிக்ட் பண்றது, அந்த 5 கேள்விக்கான விடையை மார்க் பண்றது தான் நம்ம கிளாஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம மார்க் பண்ணி கொடுக்கறதா என்னது ஆன்சர்ஸ். அந்த ஆன்சர்ஸை நீங்க திருப்பி ரிவிஷன் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், எக்ஸாம்ல கேட்கும் போது கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்றத நம்மளோட கிளாஸோட நோக்கம். புரியுதா? அப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நம்ம அதிகமா கேள்வி எதுல இருந்து வரப்போதோ அந்த தலைப்பை டீட்டெயிலா பார்த்துரும் வந்து அதிகமான விடைகள் வந்து அதுல படிக்கிற மாதிரி இருக்கும். எதுல கம்மியா வருமோ அதுல கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், அவ்வளவு. இப்ப நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து டெஃபினட்டா கேள்வி வரும் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி அப்படின்னு எடுத்தோம்னா முகலாயர்ல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும் வந்து. அடுத்து தென்னிந்திய வரலாறு அப்படின்னும் போது இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும் வந்து. இப்ப இந்த 3 தலைப்புகள்ல இருந்து கண்டிப்பா கேள்வி வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்காம விட மாட்டாங்க வந்து. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது அல்லது அது அப்படின்னும் போது என்னன்னா இப்ப குப்தர்கள் அல்லது டெல்லி சுல்தானத்துல கேள்வி கேட்பாங்க, மராத்தியர்கள் அல்லது விஜயநகர பாமனிகள் கேள்வி கேட்பாங்க. இப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கண்டு. ஸோ அப்ப நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எது இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா படிச்சுட்டு போனோம்னா சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள், அதுக்கடுத்து தென்னிந்திய வரலாறு, அதுல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஈவன் சொல்ல போனா நமக்கு ஏன்ஷியன் மிடிவல் இந்தியா, பழங்கால இந்தியா, மத்தியகால இந்தியா, நவீன இந்தியா அப்படின் போது 3 கேள்வி கூட கேட்டுட்டு விட்டுறலாம். மீதி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்தி தேசிய இயக்கத்தில் 7 கேள்வி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆ பிரிச்சிடும். அதுல 5 சொல்லி பிரிச்சிடும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நம்ம இப்ப எத்தனை கேள்வி கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஹிஸ்டரியில வந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது கேள்வி இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து. 5வது கேள்வி எங்க பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த திங்கட்கிழமை நம்ம 5வது கேள்வி வந்து பார்த்துரும் வந்து. பார்த்துட்டு அங்க முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தி தேசிய இயக்கம் தான். இதுல வந்து 5 கேள்வி இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து நம்ம அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம் அப்படி பார்க்கிறோம். இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும் வந்து. காரணம் என்னன்னா சுதந்திர போராட்ட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஈவன் வந்து நம்ம சுதந்திர போராட்டம் தொடர்பாக சில படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. காந்தின்னு ஒரு படம் வந்திருக்கு பார்த்திருப்பீங்க, சிறைச்சாலை அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அப்படி இல்லைனா அந்த படத்துல வரக்கூடிய இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா அதை ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கும். அப்ப அந்த கதையோட சேர்ந்த மாதிரி ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாது, மறந்த விஷயமா இருக்கும். இதுல நான் ஆன்சர்ஸை மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துறேன், விடையை மட்டும் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துறேன். அதை நல்லா திருப்பி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஏற்கனவே நம்ம ஒரு 3 கேள்வி கவர் பண்ணியாச்சு வந்து. இப்போ இன்னைக்கு வந்து 4வது கேள்வி இன்னைக்கு கவர் பண்ண போறோம். திங்கட்கிழமை வந்து என்ன பண்ண போறோம், 5வது கேள்வி கவர் பண்ணணும். ஸோ அடுத்த 4 தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 5 கேள்வி கவர் ஆக போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்லாமே நம்ம இலக்கு என்னன்னா கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. இது கேள்வியா கேட்பாங்க, இது கேள்வியா கேட்பாங்க, இந்த கேள்விக்கான விடை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கிட்டே போறோம் வந்து. அப்படி சேர்த்துட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகும் வந்து டெஃபினட்டா நம்ம எதிர்பார்த்த 180 கேள்விகள் சரியா போடுறது குரூப் 4ல அப்படின்றது நடந்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? வாங்க பார்ப்போம். இது நம்ம புத்தகத்துல 33 தலைப்பு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் ஒரே புக்கா வந்து. ஏன்னா நீங்க ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியா வாங்கும்போது பொருள் செலவு அதிகமாயிடும் வந்து. ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் புக்கு 3 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புத்தகங்கள் வந்து போட்டிருக்கோம் வந்து. அப்ப இந்த ஒரு புத்தகம் அப்படின்றது 3 தேர்வுகளுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தென்னிந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கும் போது தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கே அரசுடைய ஆட்சி வந்து சமகாலத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா தென்பகுதியில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தது. அவர்களின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. நம்ம சங்க காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து எங்க படிப்போம் அப்படின்னா யூனிட் 6ல வந்து படிப்போம், பின்னாடி வரப்போகுது. ஸோ அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ கிடையாது, என்ன கிடையாதுன்னா பல்லவர்கள் கிடையாது வந்து. அப்போ பல்லவர்கள் அப்படின்னு அவங்களுடைய ஆட்சி எப்போ வருது அப்படின்னா சங்கம் மருவிய காலத்துக்கு அப்புறமா தான் வருது. இப்போ எக்ஸாக்டா சொல்லணும்னா கிபி 300ல இருந்து கிபி 600 வரையும் 300 வருஷம் அது இருண்ட காலம், சங்கம் மருவிய காலம் நம்ம சொல்லுவோம் வந்து. சங்க இலக்கியங்கள் பெருசா தோன்றல, ஆனா தோன்றி இருக்கு, ஆனா சங்க காலத்து அளவுக்கு இல்ல வந்து. ஸோ அப்ப சங்கம் மருவிய காலத்தை அடுத்து வர்றதுதான் பல்லவர்கள் காலம். அப்ப பல்லவர்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 600ல இருந்து 900 வரையும், அப்ப 600ல இருந்து 900 வரையும். அப்ப இந்த காலகட்டம் தான் என்னன்னா பல்லவர்களுடைய காலம். அப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் இப்ப டைம் ஜோன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துக்கு வந்துட்டோம் அப்படி பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தோம் வந்து. அப்ப சிந்து சமவெளி காலம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா குப்தர்களுடைய காலம் வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து குப்தர் காலம் முடிச்சுட்டு நேரம் எங்க போயிட்டோம் அப்படின்னா வந்து டெல்லி சுல்தானிகள் போயிட்டோம் வந்து. அது வந்து டெல்லி சுல்தானிகள் அப்படின்னு வந்து கிபி 700ல படையெடுப்பாங்க. அப்ப ஆரம்பிச்சு கஜினி முகமதுல இருந்து அடுத்து முகமது கோரியில இருந்து படையெடுப்பெல்லாம் நடத்தி குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா 13ஆம் நூற்றாண்டுல வந்து டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா சுல்தானியர்கள் ஆட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதை நம்ம பார்த்தோம். அங்க ஆரம்பிக்கிறது எது வரையும் போகுது அப்படின்னா 1526 முதலாம் பானிபட் போர் வரையும் போகுது. அப்ப முதலாம் பானிபட் போர்ல யாரு உள்ள என்டர் ஆகிறாங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி ஆரம்பிக்குது. அப்ப முகலாயர்கள் ஆட்சி ஆரம்பிச்சு 1707ல அவுரங்கசீப் வரையும் பார்த்து முடிச்சாச்சு வந்து. இப்ப திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா இந்த டைம் ஜோன்ல நம்ம திருப்பி எங்க இப்ப டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா கிபி 600ல இருந்து கிபி 900 வரை இருக்கிறது யாருடைய காலகட்டம் அப்படின்னா பல்லவருடைய காலகட்டம். அடுத்து கிபி 900ல இருந்து வந்து 1200 வரையும்
1200 1300 அந்த காலகட்டம் வரை யார் இருக்க 1200 வரை யார் இருக்க போறாங்கன்னா சோழர்கள். அப்ப கிபி 600ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு 1200 வரையும் இன்னைக்கு டைம் ஜோன்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன நடந்தது, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன இலக்கியங்கள் படைக்கப்பட்டது, என்னென்ன போர்கள் நடைபெற்றது, எந்த அரசர் வந்து புகழ்பெற்றவராக இருக்காரு, அவர் என்ன கட்டுமான பணியில ஈடுபட்டார் வந்து, அப்ப இலக்கியம் என்ன, இலக்கணம் என்ன, சரி இலக்கியம் என்ன, கலை என்ன, நுண்கலைகள் என்னென்ன வளர்த்தாங்க அப்படின்றது, அப்புறம் மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இப்ப கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதான் நம்மளோட வகுப்போட நோக்கம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புரிஞ்சுதா? இப்ப நம்ம டைம் டிராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 600ல போய் உட்கார போறோம். அங்கிருந்து ஆரம்பிச்சு 1200 வரையும் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இதுல தென்னிந்திய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களும் சோழர்கள் பத்தி நம்ம இன்றைய வகுப்புல பார்க்கணும். சோ அப்ப அந்த கால பல்லவர்களுடைய காலம் தொடங்கும் போது வடக்குல யார் ஆட்சி புரியுதோ அர்ச்சர் வந்து ஆட்சியில இருந்திருக்காரு வந்து. தென்பகுதியில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு வந்து அப்ப பல்லவருடைய தலைநகரம் என்னப்பா அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம சேர சோழ பாண்டியர்கள் தலைநகரம் அப்படின்னா சங்க காலத்துல யூனிட் 6ல போய் படிப்போம் வந்து. அதே மாதிரி இப்ப பிற்கால சோழர்கள் அப்படின்றது பல்லவர்கள் அடுத்து அவங்க வராங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஆட்சி புரிகிறாங்க. பல்லவ அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. அவர்களின் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அப்ப இவங்க ஆரம்பிக்கும் போது யாருடைய ஆட்சி பகுதி உள்ளடக்கியது இருந்தது? சோழர்களுடையதும் அதே மாதிரி பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி உள்ளடக்கி தான் பல்லவர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து சோழர்களும் பாண்டியர்களும் வந்து அப்போது தங்கள் பகுதி சார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாகி கொண்டிருந்தனர். வந்து மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி யார் இருந்தாங்க அப்படின்னா பாதாமி சாளுக்கியர்களின் கீழே இருந்தனர். அப்ப வாதாபில பாதாமி சாளுக்கியர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னா மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு. அந்த சாளுக்கியர்களின் பின்னர் ராஷ்டிரகூடர்கள் அங்கிருந்து புறந்தள்ளப்பட்டனர். பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது. அப்ப ஒவ்வொரு பிராந்தியம் வந்து அதிகார மையமாக டெவலப் ஆகுது. பெரிய பேரரசு கிடையாது வந்து. இப்ப குப்த பேரரசு அப்படின்றது இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் வந்தாலும் வடப்பகுதி தான் ஆட்சி புரிவாங்க வந்து. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வரும்போது என்ன பண்ணுவோம்னா பெரிய பரப்பளவுல ஆட்சி புரியுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி ஏதும் அப்போது இல்லை அப்படின்னு. அப்ப மௌரியர் குப்தர்கள் மாதிரி தனி பேர் அப்ப பிராந்திய சக்தியா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யாரு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் இருந்திருக்காங்க, வட இந்தியாவில் அர்ச்சர் இருந்திருக்காரு, தென்னிந்தியாவில பல்லவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தென் மேற்கே வந்து இருந்திருக்காங்க அப்படி கர்நாடகா அந்த பகுதியில இருந்து இருந்திருக்காங்க. பல்லவர்கள் அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண்மை பகுதியிலும் ஆண்டனர் அறிவிக்கலாம். அப்ப காஞ்சிபுரம் தலைநகரம் வந்து. சீன ரோபாபுரி வணிகர்கள் என்ன பண்ணி காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர் வந்து. வளம் குளித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் விரிவடை தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது அப்படின்னு. அப்ப தொண்டை மண்டலம் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வடக்கு பகுதி அப்படிங்கும். அதுதான் வந்து மையப்பகுதி. இப்பெரிய அரசியல் பிராந்தியம் வட்டாரம் தமிழ்நாட்டின் வடபகுதியிலே அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. அப்படியே மேல என்னது ஆந்திர மாவட்டங்கள் இருக்கு, திருப்பதி வரையும் இருக்கு அப்படின்னு பல்லவர்கள் ஆட்சி அப்படின்னு. சான்றுகள் என்னென்ன கிடைக்குது பல்லவர்கள் பத்தின சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு போது இது வந்து பல்லவர்களா சேரரா சோழரா பாண்டியரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பல்லவர்களுடைய மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு அப்படிங்க, காசக்குடி செப்பேடுகள், மத்த விலாச பிரகசனம், அப்புறம் அவந்தி சுந்தரி கதை வந்து, அப்புறம் கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம் வந்து, அப்புறம் இவான் சோஹான் குறிப்புகள். அப்ப பல்லவர் காலத்துல வந்து வெளிநாட்டு பயணி இல்ல சீன பயணி கேட்டாங்கன்னா இவான் சோஹான். இதெல்லாம் யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு நமக்கு இப்ப கிடைக்குது எவிடன்ஸ் பல்லவர்களை பத்தின எவிடன்ஸ் சான்றுகளா வந்து இருக்கு அப்படிங்க. அப்ப பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்கள் யாரு அப்படின்னா தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாருன்னா சாத வாகனர்கள் கீழ் சிற்று அரசர்களாக இருந்திருக்காங்க. அப்ப பல்லவர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா தொடக்க காலத்துல சாத வாகனர்கள் இருந்திருக்காங்க. அந்த வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சிற்றரசர்களா இருந்திருக்காங்க அப்படிங்க. 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு கிபி 550 வாக்கில் வந்து கலப்பறைகளை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். அப்ப நம்ம 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னும் போது என்னன்னா அந்த காலகட்டம் தொடங்குறது எங்கன்னா 500க்கு அப்புறமே தொடங்கிடும். அப்ப 550 6ஆம் நூற்றாண்டு. சோ அப்ப சிம்ம விஷ்ணு தான் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பல்லவ வம்சாவளியை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிக்கிறார், உருவாக்குறாரு. அப்ப சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் என்ன பண்றாருன்னா மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்க. அவருக்கு பின் அவருடைய மகன் யாரு 1ஆம் நரசிம்மன். அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்பா பையன் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய அளவுல போர்லையும் ஈடுபடுவாங்க. அது மாதிரி கட்டிடக்கலையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருப்பாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் முக்கிய அரசர்கள். அப்ப பல்லவரோட ஆட்சி கட்டில வந்து வரவங்க யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம விஷ்ணு ஆரம்பிக்கிறார். அடுத்து யாரு 1ஆம் மகேந்திரவர்மன், அடுத்து 1ஆம் நரசிம்மவர்மன் வந்து, அடுத்து 2ஆம் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன், அப்புறம் ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன். சோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசர்கள். அப்ப இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க சாதனைகள் அப்படின்றது நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் நமக்கு தேர்வுலையும் கேட்பாங்க. எப்படி நம்ம முகலாயர்கள் பார்க்கும்போது வந்து பாபர் ஃபர்ஸ்ட் வராரு,
அடுத்து யார் வராரு? பாபருடைய பையன் யாரு? ஹுமாயூன் வராரு. ஹுமாயூனோட பையன் யாரு? அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் வராரு. அதுக்கு அடுத்து ஷாஜகான் வராரு. ஹுமாயூனோட பையன் வந்து அக்பர் வராரு. அக்பர் அடுத்து ஜஹாங்கீர் வராரு. ஜஹாங்கீருக்கு அடுத்து ஷாஜகான் வராரு. ஷாஜகானுக்கு அடுத்து அவுரங்கசீப் வராரு பாக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு ஃபர்ஸ்ட் பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தது யாரு அப்படின்னா சிம்ம விஷ்ணு. அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் பாக்குறோம். அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் பாக்குறோம். அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன், அடுத்து ராஜசிம்மன், அடுத்து இரண்டாம் நந்திவர்மன் பாக்குறோம். ஆகிய முக்கிய அரசர்கள். கடைசி பல்லவ அரசன் யாருன்னா அபாரஜிதன் அப்படி பாக்குறோம். இது நமக்கு எக்ஸாம்ல திருப்பி கேள்வி கேட்டுருங்க. இப்ப நான் மார்க் பண்றதுல என்னது? ஆன்சர், விடை. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த விடையோட முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன? கடைசி பல்லவ மன்னர். இப்படிதான் படிக்கணும். சோ அப்ப இந்த விடை அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். இந்த விடைக்கான கேள்வி அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். இது ரெண்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா எக்ஸாம் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி பார்க்கலாம். ரொம்ப சுலபமா ஹிஸ்டரியில நம்ம 10க்கு 10 வாங்கிட்டு போயிடலாம். அது ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது யூனிட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க முடியும். முதல் யூனிட் சயின்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் 5க்கு 4 அங்க போட்டலாம். ஆனா ஜாகிரபில 5க்கு 5 போட்டலாம். அதே மாதிரி ஹிஸ்டரியில 10க்கு 10 தாராளமா போட்டலாம். பாலிட்டியில 15க்கு 15 கண்டிப்பா போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். டெஃபினட்டா போட்டலாம். அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க ஒரு கேள்வி 2 கேள்வி வந்து மிஸ் ஆகும். ஆனா 20க்கு 18 கண்டிப்பா வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம யூனிட் 6லயும் 20க்கு 18 போட்டலாம். சோ அப்ப ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது? ஜாகிரபி. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பாலிட்டி. இது மூணுமே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அப்ப ஜாகிரபில 5, ஹிஸ்டரியில 10 அண்ட் பாலிட்டியில 15. அப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 கேள்வி 30க்கு 30 நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நான் என்னெல்லாம் மார்க் பண்றோம் அது விடை. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது தான் கேள்வி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மகேந்திரவர்மன் ஏறத்தாழ கிபி 600 முதல் 630 வரையும் ஆட்சி புரிகிறார் பார்க்கலாம். எப்பவுமே முதல்ல வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போராட்டம் நிறைந்ததா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு பரப்பு வந்து பெரிய பரப்பு கிடைச்சிடும். அது நிர்வாகம் பண்ற மாதிரி இருக்கும். மகேந்திரன் 30 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறார். அந்த பல்லவ ஆட்சியின் சிறப்புக்குரிய பங்களிப்பு செய்தார். தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார். அப்ப முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்தை பின்பற்றினார்? தொடக்க காலத்தில் ஆரம்பத்துல சமண சமயம். இவரை மாத்தின துறவி யாரு அப்படின்னா அப்பர், திருநாவுக்கரசர். இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் நடக்கிற எக்ஸாம்ல இது கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பார்க்கலாம். சோ அப்ப இது வந்து நம்ம யூனிட் 6ல இலக்கியத்திலையும் பார்ப்போம், இங்கேயும் பார்ப்போம், யூனிட் 3லயும் பார்ப்போம். அப்ப 2 இடத்துல கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணி அறிமுகம் செஞ்சார். அப்ப திராவிட கட்டடக்கலை இப்ப இந்தியால 2 கட்டடக்கலை முக்கியமானது. ஒன்னு நகரான வட இந்திய கட்டடக்கலை, மற்றொன்று தென்னிந்திய கட்டடக்கலை. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் வந்து விசரா அப்படின்னு சொல்லுவோம். 2 மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த தென்னிந்திய கட்டடக்கலைக்கு அடித்தளம் போட்டது யாரு? ஃபவுண்டேஷன் போட்டது யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அந்த சிறப்புக்குரிய இவர் தான் அப்படி பார்க்கலாம். அப்ப பாணியை அறிமுகம் செய்கிறார் அப்படிங்க. அந்த மகேந்திரன் பாணி என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னு பார்க்கிறோம். குடிகாரர்கள் மகிழ்ச்சி நாடகத்தை எழுதியிருக்காரு, நாடகமும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி திராவிட கட்டடக்கலைக்கு அடித்தளம் விட்டிருக்காரு. அதான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, அறிமுகம் செய்த இந்நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது அப்படிங்க. இந்த பௌத்தத்தை இழிவுபடுத்திருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எந்த மதத்தை சார்ந்தவரா இருக்காருன்னா சமண சமயத்தை சார்ந்தவரா இருக்காரு. அவரை மாற்றுறது யாரு அப்படின்னா வந்து அப்புறம் வந்து மாத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில வந்து ஒரு நாடகத்தையும் படைக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். பட் எந்த மதத்தை இழிவுபடுத்தலாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. அது கதை ஆனா அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகாசனம் எழுதினது யாரு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு சண்டை போடுறாரு. அப்ப வாதாபியில மேலை சாளுக்கியர்கள் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிறோம். சோ அந்த மேலை சாளுக்கியர்களுடைய யாருன்னா 2ஆம் புலிகேசி. அப்ப என்ன அப்படி சொல்லி சண்டை போட்டு என்ன போற தோத்து போயிறாரு. சோ அப்ப தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுல மகேந்திரவர்மன் வெற்றி கொண்டு ஃபர்ஸ்ட் வெற்றி கொண்டு கைப்பற்றியதா தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மன் மகேந்திரன் வெற்றி பண்ண 2ஆம் புலிகேசி மகேந்திரனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை வந்து கேப்சர் பண்ணிப்பாரு. சோ அப்ப என்ன முதலாம் மகேந்திரவர்மன் வந்து இதுல வந்து தோத்துறாரு. இதுக்கு பழி வாங்குறதுக்கு அவருடைய பையன் யாரு கிளம்பி வராரு? முதலாம் நரசிம்மவர்மன் வர்றாரு. இதுதான் வந்து சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கல்கியோட நாவல் இருக்கு. படிச்சீங்கன்னா அதுல யாரு வருவா? அப்பா வந்து முதலாம் மகேந்திரவர்மன் வருவாரு, பையன் முதலாம் நரசிம்மவர்மன் வருவாரு. இவருடைய காதலியா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சிவகாமியும் வருவாங்க. அப்ப சிவகாமி என்ன பண்ணுவாங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க. இது முதல் போர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்பா வந்து தோத்துருவாரு. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க சூழ்ச்சி பண்ணி கடத்திட்டு போயிடுவாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணுவாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வந்து என்ன பண்ணா எதிர்த்து போய் வாதாபியை கைப்பற்றுறான். அதனால வாதாபி கொண்டான் அப்படின்ற பேர் யாருக்கு வரும்னா மகேந்திரவர்மனோட பையன் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வரும் அப்படிங்க. சோ அப்ப புலிகேசி 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டில் வடக்கில் பெரும் பகுதியை வெங்கியை கைப்பற்றியதாக தெரிகிறது. அடுத்து அவருடைய மகன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 630 இருந்து 668 வரையும் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. சோ அவர் வந்து சாளுக்கியன் தலைவரான வாதாபியை கைப்பற்றார்.
வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. வந்து இரண்டாம் புலிகேசின் கொல்லப்பட்டார். வந்து இரண்டாம் புலிகேசின்னா அவரோட சிவகாமியை வந்து கடத்திட்டு போக காரணமா இருக்கு. ஆனா அது வந்து கல்கியோட புனைவு. வந்து அந்த புனைவுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுவாரஸ்யமா காதல் இருக்கும், வீரம் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதை சினிமாவை எடுத்தாங்கன்னா இது எல்லாமே இருக்காது. அப்படிதான் இருக்கு. அது நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை எடுக்கும் போது என்ன இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போட நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்துல அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம அப்செட் ஆயிட்டு திரும்பி வர மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சரி, ஓகே. வாதாபி தீக்கிரை அப்படி இரண்டாம் புலிகேசி கொல்லப்பட்டார். முதலாம் நரசிம்மவர்மன் படைத்தளபதியாக பரஞ்சோதி அப்படின்னு இருந்திருக்காரு வந்து பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம நாவல் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நல்ல திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படம் போச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த மாதிரி நாவல் படிக்க படிக்க போயிட்டே இருக்கும், டைம் போயிட்டே இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கல்கி எழுதியிருப்பார். ஸோ இப்போ முதலாம் நரசிம்மவர்மன் வந்து படை எடுத்துட்டு போறாரு. அப்போ அவருடைய படைத்தலைவி யாருன்னா பரஞ்சோதி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை யூஸ் பண்ணி தான் படை எடுத்துட்டு போறாரு. ஸோ அப்போ சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அவர் வந்து 63 நாயன்மார்கள் ஒருவரா இருக்காரு. அப்படின்னா சிறப்பு வாய்ந்தது. அப்ப நாயன்மார்கள் அப்படின்றது நம்ம இலக்கியத்துல படிப்போம் யூனிட் 6ல. அதுல ஒருத்தர் தான் யாருன்னா பரஞ்சோதி அப்படி பார்க்கலாம். பரஞ்சோதி வாதாபியின் படையெடுப்பை வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பல்லவ படையை வழி நடத்தினார். வெற்றிக்கு பிறகு மனம் மாறிய சிவபெருமானு தன்னை அர்ப்பணித்தார். யாருன்னா பெரியவன் போயிட்டு பல தலைகள் வந்து வீழுது. அதுக்கப்புறம் நான் மனம் மாறியது, இதுக்கப்புறம் நான் போர்க்களத்துக்கு போக மாட்டேன், எனக்கு பதவி வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு வந்து அவர் வந்து நாயன்மாரா மாறிடுறாரு அப்படி பார்க்கிறோம். அப்ப சிவபெருமானு தன்னை அர்ப்பணித்தார். இதை பெரிய புராணம் சொல்லுது அவர் வரலாற்று. இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து ஏறத்தாழ 695 இருந்து 722 வரையும் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார். அப்ப முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. யாருன்னா சிவவிஷ்ணுவோட பையன். அடுத்து முதலாம் மகேந்திரனோட பையன் தான் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். அதற்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு பார்க்கிறோம். ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டார். மாபெரும் வீரர் அவர். சீன அரசுக்கு தூதுக்குள்ளே அனுப்பினார். அப்ப சீன அரசுக்கு தூதுக்குள்ளே அனுப்புனது யாருன்னு கேட்பாங்க. கேட்டானா ராஜசிம்மன் இருக்கும் ஆப்ஷன்ல. அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படி இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கும். வந்து சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றார் அப்படிங்கிறோம். அங்கிருந்து வந்து வர காஞ்சிபுரம் கைலாசநாதர்களை கட்டினது யார் அப்படின்னா ராஜசிம்மன். இது வந்து பல தடவை நம்ம கேள்வியை கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர். இது வந்து கட்டினது யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ராஜசிம்மன் சொல்லிட்டு இருக்கும். இல்ல ராஜசிம்மன் எந்த கோயிலை கட்டி வைத்தார் கேட்டாலும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து அரசர்களின் பெயர்கள். சிம்ம விஷ்ணு அப்படின்னு பட்டங்கள்னா அவனி சிம்மர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு. அப்ப சிம்ம விஷ்ணு சிம்மர் போட்டலாமா. முதலாம் மகேந்திரன் நிறைய பட்ட பெயர் இருக்கு. என்னன்னா சங்கீரண ஜாதி வந்து மியூசிக் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த விலாசன் வந்து மத்த விலாச பிரகாசன் நாடகம் வந்து எழுதியிருக்காரு. அந்த நாடகத்தை வந்து குணபாரம் வந்து சித்திரக்கார புலினா ஓவியம் வரைவதில் வல்லவர் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து விசித்திர சித்தன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குடைவர கோயில் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் இவருக்கு இந்த பேர் இருக்கு. முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு பார்க்கும்போது மாமல்லன் வாதாபி கொண்டான். மாமல்லன்னா மாமல்லபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சிற்பங்கள் ஒற்றைகள் ரதங்கள்லாம் வந்து இவர் காலத்தை சொல்லலாம். வாதாபி கொண்டாடுனா இரண்டாம் புலிகேசி போட்டு தள்ளிட்டு வாதாபி கைப்பற்றுறாரு அப்படிங்க. ஸோ அதுதான் அவருடைய பேரா வந்து இருக்கு அப்படின்னு. இப்போ இவங்களுடைய இந்த டெரிட்டோரியல் ரீஜன் அப்படின்னா பல்லவா டெரிட்டரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து இங்க காவேரி ஆறு வந்து பாயுது. இது காவேரி வந்து ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாண்டிய நாடு அப்படின்றது இங்கே வந்துடுது. இது வந்து சோழ நாடு. ஸோ அது இதையும் வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவருக்கு கீழே வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதாபி அப்படின்னு சொல்லிட்டு பகுதி இருக்குல்ல. ஸோ இது வரையும் கேப்சர் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பல்லவருடைய ஆட்சி பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து பல்லவர்களின் எல்லை பரப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜயபூர் இருக்குல்ல. ஸோ அது வரையும் போகுது. இங்கே கிருஷ்ணா ஆறுக்கு கீழே இருக்கு, காவிரிக்கும் கீழே போது பாண்டியர்கள் நிலப்பரப்பு இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ காஞ்சிபுரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலைநகரா வந்து இருக்கு காஞ்சி. அதே மாதிரி மாமல்லபுரம் அப்படின்னு கடற்கரையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த கடற்கரையில ஒற்றைகள் ரதங்கள் இருக்கு, யுனெஸ்கோ கீழே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். கட்டடக்கலைக்கு பலவர்களின் பங்களிப்பு. பலவரின் காலம் கட்டடக்கலைக்கும் சிறப்புகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் ஒற்றை கருங்கலில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயிலும் வந்து அப்ப ஒற்றை கல்லில் செதுக்கி ஒற்றை கருங்கலில் செதுக்கப்பட்ட கடற்கரை கோவில் இருக்கு மாமல்லபுரத்துல வந்து. அது மாதிரி வராகர் குகையும் வந்து 7ஆம் நூற்றாண்டு பல்லவ கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது ஈடியநேட்டர் ஆணைக்கு எடுத்துக்காட்டு. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன். எப்போ அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு பல்லவர் கட்டடக்கலை கீழ்காணும் வகைப்படுத்தலாம். ஒன்று என்னன்னா பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து சிற்பங்கள் மாமல்லன் பாணி வந்து, கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி. அப்ப தாத்தா அப்பா பையன் பேரன் அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம். வந்து சிவ வந்து பேரன் வந்து இவங்க தாத்தா வந்து இவர் வந்து அப்பாவா இருக்காரு வந்து. ஸோ அப்ப மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோயில் அப்படியே பாறையை குடைஞ்சிட்டே போறது ஃப்ரெண்ட் கட்டுறது வந்து. அப்ப என்ன பண்றதுன்னா மலை இருக்கும், அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா குடைஞ்சு அதிலே செதுக்கி உருவாக்குறது வந்து. அப்ப பாறையை குடைஞ்சு உருவாக்குறாங்க அப்படின்னும் போது என்னன்னா அப்ப கல் எடுத்துட்டு வந்து வச்சு கட்டுறது கிடையாது. அப்படி கட்டுறது யாருன்னா பேரன் கட்டுமானம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜசிம்மன் வந்து பண்ணுவார். அதுக்கு அடுத்து வந்து நந்திவர்மனும் பண்ணுவார். அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா கல் எடுத்துட்டு வந்து வச்சு கோயில் வந்து கட்டுறது. அப்ப சமவெளியில
அப்ப மலை எங்க இருக்கோ அந்த மலையில அப்படியே குடைஞ்சு உருவாக்குறது, அதான் குடைவரை கோயில்கள். அப்ப விசித்திர சித்தன் அப்படின்னு யாரை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மனை சொல்றோம். அதே ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னா ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து வைக்கிறது, அந்த கல்லை ஃபுல்லா செதுக்கி ஒரு ரதமா வந்து மாத்துறது வந்து. அப்ப ஒரு சிற்பத்தை வந்து உருவாக்குறது. அப்படி உருவாக்க அந்த ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யானை இருக்கு, குதிரை இருக்கு அப்படின்னா நம்ம ரதங்களை வந்து உருவாக்குறது யாருன்னா மாமல்லன் அப்படின்னு பாக்குறோம். இதான் வந்து நம்ம பொக்கோடாஸ் அப்படி சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு உருவாக்கி மோனோலித்திக் ரதாஸ் அப்படின்னு பாக்குறோம். யாருன்னா மாமல்லன் வந்து. அப்ப கட்டுமான கோயில்லாம் கல்லு கட் பண்ணி எடுத்துட்டு வந்து செவ்வக வடிவத்துல வச்சு கட்டுறது. அப்படி கட்டுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மனும் நந்திவர்மனும் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னா மாமல்லனுடையது, பாறை குடைவரம் அப்படின்னா மகேந்திரவர்மனுடையது, ஒற்றைக்கல் ரதங்களும் மண்டபங்களும் அப்படின்னா மாமல்லனுடையது, கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் நந்திவர்மனுடையது. மகேந்திரவர்மன் பாணி ஃபர்ஸ்ட் மகேந்திரவர்மன் ஆரம்பிக்கிறார்ல வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் மண்டகப்பட்டு, அப்புறம் மகேந்திரவாடி, மாமண்டூர், தாளனூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கலகுன்றம், சேமங்கலம் ஆகிய இடங்களில் குகை கோவில்கள் சிறந்த எடுத்துக்க. அப்ப குகை கோவில்கள் அப்படின்னு யார் கட்டுறா அப்படின்னா வந்து மகேந்திரவர்மன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஊர் பேர். சோ அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா குகை கோயில் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கு, அந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா குடைஞ்சு அந்த மலையோட ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு வச்சு உள்ள போறாங்க, தூண் இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள செதுக்கிக்கிட்டே போறது வந்து. சோ அப்ப தூண் எடுத்துட்டு போய் பிக்ஸ் பண்றது இல்ல, மலையை குடைஞ்சு உருவாது. அப்ப உள்ள நுழையும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வாயில் காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வந்து. சோ அப்ப வாயில் காப்பாளர்கள் சொல்லி இந்த பாலகர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எல்லா கோயிலும் இருப்பாங்க. அப்ப கோயில் எங்கப்பா இருக்குன்னா மலையை குடைஞ்சு உருவாக்குறது, அதான் என்ன சொன்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி அப்படி முதலாம் மகேந்திரன். மாமல்லன் அப்படின்னு வந்து மாமல்லபுரத்தில் பஞ்ச பாண்டவர் ரதங்கள் இருக்கு, அந்த 5 பொக்கோடாசனம் என பிரபலமாக அழைக்கப்படுவது அப்படின்னு பாக்குறோம். அப்ப 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கரட பாணி உணர்த்துகின்றன அப்படி பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லில இருந்து செதுக்கப்பட்டது. அப்ப ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு கல்லில் செதுக்குறாங்க. அவை ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுகின்றன. மகிஷாசுரதி மதினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். அப்ப மாமல்லனுக்கு பெயர் படுறது என்னன்னா ஒற்றைக்கல் ரதமும் இருக்கு, மண்டபமும் இருக்கு. ரெண்டுமே யாருக்குன்னா மாமல்லனுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இந்த யானை அப்படின்னு பாக்குறோம், இந்த யாழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்கு இருக்குல்ல, அதனுடைய உருவம் இருக்கு அப்படி பாக்குறோம். இது எல்லாமே யாருடைய பாணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மனுடைய பாணி. அப்ப ஒரே ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து செதுக்கிறது. அப்படி செதுக்கும் போது ஒரு உருவமா செதுக்கிறது, அதே மாதிரி ஒரு மண்டபமா செதுக்கிறது. அப்ப பெரிய கல்லை வந்து எப்படி உருட்டிட்டு வந்தாங்க, எப்படி தள்ளிட்டு வந்தாங்கன்னு தெரியல வந்து. ஏன்னா அந்த காலத்துல அந்த கல்லை அங்கிருந்து இடப்பெயர்ந்து கடற்கரை கொண்டு போறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி அங்க வச்சு அங்க செதுக்கி அந்த செதுக்கின கல்லுல என்னது மண்டபம் வந்து. சோ அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து இவருக்கு வந்து டைம் வந்து நிறைய டைம் கிடைச்சிருக்கு, வாரெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே வாரெல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, செட்டில் ஆயிடுறாரு. ஈவன் ராஜசிம்மன் வரும்போது இன்னும் ஃப்ரீ ஆயிடுறாரு வந்து. அவர் என்ன பண்றாரு, கைலாசநாதர் கோயில் கட்டுற அளவுக்கு அவருக்கு டைம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வர்றது, அதை செதுக்கி இந்த மாதிரி யானை உருவமா வாக்குறது, அப்படி இல்லைன்னா ஒரு மண்டபத்தை செதுக்கிறது வந்து. அப்ப அவ்வளவு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அங்க வச்சு செதுக்கிருக்காங்க அப்படின்னு ஒரே கல்லுல பண்ணது. மாமல்லனின் கடற்கரை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிக முக்கியமான மகாபலிபுரத்தில் திறந்தவெளி கலையரங்கம் வந்து. பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் இது இன்னும் ஆச்சரியம் வரும், ஒரு பெரும் பாறை இருக்கு, அதோட சுவத்துல வந்து பாத்தீங்கன்னா பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனை வந்து ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. பூனை தவம் இருக்குது, குரங்கு பேன் பாக்குது வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வடிவான யானை வந்து. அப்புறம் சிவபெருமான் தலையில இருந்து அருவி என கொட்டும் கங்கை நதி வந்து. அப்ப அர்ஜுனன் தபசு வந்து, அர்ஜுனன் தவம் இருக்கிறது ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்க பெருந்தவ வடிவர் வந்து பாத்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடும் அதே மாதிரி உலகில் செதுக்கப்பட்ட வந்து திறந்த வெளி சிற்பங்களில் மிகப்பெரியதா இதா இருக்கு அப்படின்னு அப்படியே ஓப்பன் ஆர்ட்டா இருக்கு வந்து. சோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோயிலுக்குள்ள வந்து செதுக்காம இதை தனித்தனியா ஒரு கல்லா வச்சு அந்த கல்லுல செதுக்கியிருக்காங்க வந்து. அப்ப அப்படி செதுக்கி உருவாக்குனதுனால என்ன சொல்றோம், ஒற்றைக்கல் ரதங்களா இருக்கு, மண்டபங்களா இருக்கு. யாருன்னா மாமல்லன். அப்ப இது வரையும் பார்த்து எல்லாமே மாமல்லனுடையது, அப்படி முதலாம் நரசிம்மனுடையது அப்படி பார்க்கணும். ஸோ அந்த ஒற்றைக்கல்ல செதுக்கினது சுவர் மாதிரி இருக்கு. சரி சரி, இப்போ யானையோட உருவங்கள் அங்கே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதில் இந்த உற்று நோக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவன் பார்வதி வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க தலையில இருந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கங்கை நீர் அப்படின்றது வெளியேறும், கங்கா அங்க வந்து இருப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் செதுக்கிருக்காங்க ஒரே ஒரு பாறையில. அடுத்து ராஜசிம்மன் பாணி. அடுத்து யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய பையன் தான் யாருன்னா ராஜசிம்மனுடைய மகனும், அவர் 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெருங்கற்களை கொண்ட கட்டுமான கோயிலில் கட்டினார் வந்து. அப்ப கட்டுமான கோயில் அப்படின்றது யாருடைய காலகட்டத்தில் வருது அப்படின்னா ராஜசிம்மனுடைய பாணியில வருது. அப்ப காஞ்சிபுரத்துல இல்ல கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைப்பணிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு. இக்கோவில் மிருதுவான மணற்கற்களால், எந்த கலகர மணற்கற்களால் கட்டிருக்காங்க. இந்த கைலாசநாதர் கோவில் வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு பேரு. ஏன்னா ராஜசிம்மன் தானே கட்டினாரு, ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு. இதான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலுடைய இது பிக்சர் அப்படி சொல்லி.
ஸோ அப்போ காஞ்சி கைலாசநாதர் கோயில் யார் வந்து பில் பண்ணா அப்படின்னா வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ எடுத்துட்டு வந்து கட்டுறேன், அப்போ கட்டுமானமா இருக்கு அப்படின்னா இதுலயும் செதுக்கு இருக்கு, சிற்பங்கள் செதுக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தூணும் என்ன பண்றாங்க, செட் பண்றாங்க, செட் பண்ணி விடுறாங்க. அடுத்து நந்திவர்மன் பாணி அப்படின்னு பல்லவர் கோவில் கட்டடங்களின் இறுதி கட்டமா வந்து நந்திவர்மன் பார்க்கலாம். அப்ப பிற்கால பல்லவர்கள் காட்டப்பட்ட கட்டுமான கோயிலா இருக்கு. காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து நந்திவர்மன் பாணி வந்து. அப்ப எந்த கோயில் எந்த அரசர் அப்படின்றத நமக்கு வந்து கேள்வி கேட்கப்படும். அப்ப நந்திவர்மன் அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து. ராஜசிம்மன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும் வந்து கைலாசநாதர் கோயில் ஞாபகத்துக்கு வரும். ஒற்றைகள் ரதங்கள் அப்படின்னு வந்து யாரு ஞாபகத்துக்கு வரணும், மாமல்லன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. குடைவரை கோயில்கள் அப்படின்னா வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க கட்டிடக்கலைக்கு இவங்க ஆற்றிய பங்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தூண்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். சமூகமும் பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட். பல அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வந்து வேத சமயத்தையும் ஆதரித்தனர். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் ஆதரிச்சிருக்காங்க வந்து. பௌத்தம் இருக்கு, சமணம் இருக்கு, வேத சமயம், இந்து மதம் இருக்கு. இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாய் வந்து பாத்தீங்கன்னா கொடை கொடுக்குறவங்களா இத்தகைய பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்கள் இருந்திருக்காங்க, நாயன்மார்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வைணவ அடியார்களும் விளங்கினர். அப்ப பல்லவர் காலத்துல இருந்த நாயன்மார்கள் யாரு அப்படின்னா அப்பர் இருந்திருக்காரு, மாணிக்கவாசகர் இருந்திருக்காரு, திருஞான சம்பந்தர் இருந்திருக்காரு வந்து. அதே மாதிரி சைவ அடியார்கள் அப்படின்னு பார்க்கணும், நம்மாழ்வாரும் இருந்திருக்காங்க, ஆண்டாலும் இருந்திருக்காங்க பல்லவர் காலத்துல. பக்தி மார்க்கத்தை போதிப்பதில் இவ்வியக்கம் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. பக்தி மார்க்கத்தை வந்து போதிச்சிருக்காங்க. அதே மாதிரி எந்த மொழிக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள், தமிழுக்கு முன்னுரிமை வழங்கினார். தமிழ் இலக்கியங்கள் படைச்சாங்க. அதே மாதிரி யாரை பங்கேற்கிறது ஊக்குவிச்சாங்கன்னா பெண்களும் பங்கேற்றாங்க. அது மாதிரி தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயம் போட்டி போட்டது. விளைவாக பௌத்தமும் சமணம் தமிழகத்தில் பெரும்படியாக வீழ்ச்சி விட்டுறன. அப்ப வீழ்ச்சி விட்டுனா அதுக்கப்புறம் இந்து மதம் திருப்பியும் மீட்டில் இருக்குது அப்படின்னு. கல்வியும் இலக்கியம். காஞ்சியில் இருந்த கடிகை மடாலயம் கல்வி மையம் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது அப்படிங்கிறோம். மாணவர்கள் என்னது தன்பால் ஈர்த்தது. நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதிய வாத்சாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் அப்படிங்கிறோம். அப்ப வாத்சாயர் வந்து என்ன எழுதினார், நியாய பாஷ்யா வந்து எழுதினார். எங்க இருந்தா காஞ்சி கடிகையில் இருந்து. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆயுர்வேடான தட்சிணா சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. அப்ப தட்சிண சித்திரம் அப்படின்றது யாருடைய ஆட்சி காலத்துல வந்து தொகுத்தாங்க, மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது. மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் யாருன்னா தண்டி. அவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். அப்ப முதலாம் நரசிம்மன் அவையில இருந்தது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தண்டின். இவர் எழுதுனதா என்னன்னா தசகுமார சரிதம் அப்படிங்கிறோம். எப்படி கேட்பாங்க, ஒண்ணு தசகுமார சரிதம் கேட்பாங்க, யார் எழுதுன்னு தண்டி. இவர் யாருடைய அவையில இருந்தாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அவையில இருந்தாரு. மற்றொரு சமஸ்கிருத அறிஞர் பாரவி. பாரவி வந்து யாருடைய காலத்துல வந்து சிம்ம விஷ்ணு காலம். இவர் தான் பல்லவ வம்சத்தை தூற்றுவித்தார் அப்படின்னு பாக்குறோம். சோ அதனால அவருடைய காலத்துல இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிரதார்ஜனியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை வடித்தார். அப்ப வடமொழி காப்பியத்தை வடித்தது பாரவி. இவர் யாருடைய அவையில யாருடைய காலத்துல சிம்மவிஷ்ணு காலத்துல இருந்திருக்காரு. தமிழ் இலக்கியம் வளர்ச்சி பெற்றிருந்தது. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரம் ஆழ்வார்கள் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ஆகும். அப்ப பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டது என்னன்னா நாயன்மார்களால் எழுதப்பட்ட தேவாரமும் அதே மாதிரி ஆழ்வார்களால் எழுதப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறோம். இது யாருடைய காலகட்டம் அப்படின்னா பல்லவருடைய காலகட்டம் அப்படிங்கிறோம். இது இம்பார்ட்டன் வந்து. இரண்டாம் நந்திவர்மன் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்ப பாரத வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா பெருந்தேவனார். இது மகாபாரதம் எழுதினது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வியாசர், வேத வியாசர் சொல்லுவோம். ராமாயணம்னா வால்மீகி அப்படின்னு பார்க்கிறோம். அது தமிழாக்கம் பண்ணது ஏன்னா தமிழ்ல தெலுங்குல எழுதினது யாருன்னா கம்பர் வந்து இருப்பார். அந்த கம்பராமாயணம் அவர் வச்ச பேரு ராமாவதாரம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பாரத வெண்பா அப்படின்னு பெருந்தேவனார் எழுதினது மகாபாரதத்தை எழுதுறாரு. இது தமிழ் மொழியில் எழுதப்பட்டது. யாருடைய காலம்னா இரண்டாம் நந்திவர்மனுடைய காலத்துல அப்படின்னு பார்க்கிறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து. இப்ப இலக்கியங்கள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பல்லவர் கலை. பல்லவரசர்கள் கவின் கலையும் ஆதரிச்சிருக்காங்க. குடுமியார் மலை திருமயம் இடங்கள்ல வந்து கோவிலில் காணப்படும் வந்து இசை குறித்த கல்வெட்டுகள். அதான் இம்பார்ட்டன்ட். அப்ப பல்லவர் கால இசை குறித்த கல்வெட்டுகள் என்னப்பா அப்படின்னா ஒண்ணு குடுமியார் மலை திருமயம் அப்படின்னு 2 கோயில்களில் காணப்படுகிறது அப்படின்னு வெளிப்படுத்தின. புகழ்பெற்ற இசை கலைஞர் யாருன்னா ருத்ராச்சாரியார் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார். அப்ப யாருடைய காலத்துல இந்த புகழ்பெற்ற இசை கலைஞர் வந்து ருத்ராச்சாரியர் வாழ்ந்தார் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்துல வந்து. இக்கால பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து சாளுக்கியர். சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆண்டனர் அப்படிங்கிறோம். சோ அப்ப பல்லவர்களோட மேட்ச் பண்ணி இருக்கிறது யாருன்னா சாளுக்கியர்கள் தான். அதனால சாளுக்கியர்கள் பத்தி நம்ம படிக்கணும். கேள்வி கேட்கிற வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே கேட்டுட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும். அதுக்காக வந்து ஏன்னா பல்லவர் காலம் அப்படின்னா இவங்களை விடாம நம்ம போக முடியாது. அப்ப சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும்பகுதி. அப்ப தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் இருந்திருக்காங்க. மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆண்டனர். அவனின் தலைநகர் வந்து வாதாபி அப்படிங்க. அதை பத்தாமி. இதுதான் வந்து யாரு கேப்சர் பண்றா அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் போய் கேப்சர் பண்ற அப்படிங்க. சாளுக்கியர்கள் 3 வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய அரசு மரபுகள் இருந்திருக்கு. என்னன்னா வாதாபி சாளுக்கியர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. வெங்கி சாளுக்கியர்கள் சொல்லிட்டு கீழே சாளுக்கியர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. அப்புறம் கல்யாணி சாளுக்கியர் மேலை சாளுக்கியர் வந்து. சோ அப்ப வாதாபி வெங்கி கல்யாணி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சாளுக்கியர்
கீழே சாளுக்கியர் மேலை சாளுக்கியர் சொல்லி மூணா வந்து பிரிப்போம். வந்து வாதாபி சாளுக்கியர், கீழே சாளுக்கியர், மேலை கீழே சாளுக்கியர் அப்படின்னு நம்ம யார் சொல்லணும்னா வெங்கியை சொல்லுவோம். அதே வந்து மேலை சாளுக்கியர் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா கல்யாணியை சொல்லுவோம். சரி, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நீ இடத்தை குறிக்குது, பகுதியை குறிக்குது. வடக்கே அர்ஷரின் பேரரசம், தெற்கே வந்து பாத்தீங்கன்னா பல்லவ நாடும், கிழக்கே கலிங்க நாடும் சாளுக்கியர்களின் எல்லைகளாக இருந்தன. அப்ப சாளுக்கியர்கள் சுத்தி இருக்கிற எல்லைகளா தெற்குல பல்லவர்கள் இருக்காங்க, வந்து கிழக்குல வந்து கலிங்க நாடு, அதை கலிங்கத்து பரணி வந்து நம்ம கலிங்கத்து மீது போது எடுத்து போறது அப்படின்னு. ஸோ அடுத்து வடக்கே வந்து அர்ஷர் வந்து இருந்தார் அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்த சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது, கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா சாளுக்கியர்கள் பத்தின சான்றுகள் வந்து ஒன்று வந்து மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் வந்து விருப்பாக்ஷா கோவில் கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு வந்து இதெல்லாம் வந்து சாளுக்கியர்களை பத்தின கல்வெட்டுகள், அவங்களை பத்தின குறிப்புகள் வந்து சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி யுவான் சுவாங் குறிப்புகளும் வந்து சாளுக்கியர்களை பத்தி சொல்லுது, பல்லவர்களை பத்தி சொல்லுது. அடுத்து வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னும் போது முதலாம் புலிகேசி வந்து விஜயபுரம் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். வந்து 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார். அதே காலகட்டம் தான் 550 வந்து சிம்ம விஷ்ணு என்ன பண்ண பல்லவ வம்சத்தை இங்க தோற்றுவிக்கிறார் பார்க்கிறோம். விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் கைப்பற்றினார் அப்படிங்கிறோம். யாருன்னா முதலாம் புலிகேசி பார்க்கிறோம். எங்கன்னா வாதாபியில் அப்படி வாதாபி சாளுக்கியர் பார்க்கிறோம். இவருடைய மகன் தான் முதலாம் கீர்த்திவர்மன் அப்படின்னு பார்க்கிறோம். இவருடைய காலம் வந்து 566 to 597 அந்த கொங்கண கடற்கரை பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அப்ப கொங்கண கடற்கரை பகுதி அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நம்ம எப்படி பிரிப்போம்னா, அதாவது கொங்கண கடற்கரை அப்படின்னா வந்து வடப்பகுதி, அதாவது மேற்கு கடற்கரையின் வடப்பகுதி மகாராஷ்டிரா பகுதி அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா கனரா, அதுக்கு கீழே வந்து மலபார் அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம ஏற்கனவே ஜாகிரபியில பார்த்துட்டோம். ஸோ மேப் வச்சுக்கோங்க, கண்டிப்பா அட்லஸ் அப்படின்றது நம்ம வச்சு படிக்கணும். இது ஜாகிரபி, ஹிஸ்டரி, பாலிட்டி கூட அது படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் எக்கனாமிக்ஸ் கூட தேவைப்படும், அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து தேவைப்படும் அட்லஸ். அப்போ அட்லஸ் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்கும். இரண்டாம் புலிகேசி ஆட்சி காலம் கிபி 610 இருந்து 642. வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர். இவரோட பீரியட் தான் யார் இங்க இருக்கா, முதலாம் மகேந்திரன் இருப்பாரு. அப்ப கீர்த்திவர்மன் காலத்தில் யார் இருப்பாங்க, சிம்மவிஷ்ணு இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேரலா இருப்பாங்க அப்படி பார்க்கிறோம். பாரசீக ஈரான் அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசில் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தார். அப்ப பாரசீகத்துக்கு இரண்டாம் புலிகேசி தூதுக்குழு அனுப்பி வைக்கிறார். வந்து இங்க இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் காலத்துல வந்து சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த எல்லாமே என்ன பண்ண கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல காலி பண்ணி வாங்க. அதனால கம்பேர் பண்ணோம். இவர் வட இந்திய அரசருக்கு அடிபணியும் மறுத்தார். வந்து பாத்தீங்கன்னா வட இந்திய அரசருக்கு அடிபணியும் மறந்து யார் இருந்தானா முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி இருந்திருக்காரு. இருவரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இவருக்கு இடையிலான எல்லைகளாக என்னது, அரசருக்கும் இரண்டாம் புலிகேசிக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா வாதாபி சாளுக்கியர் இடையில நர்மதா ரிவர் வந்து இருந்திருக்கு. அப்ப நர்மதை நதி இடைப்பட்டதா இருந்திருக்கு. இவருடைய காலம் கிபி 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றி இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் வந்து விஷ்ணுதானருக்கு வழங்கினார். அந்த விஷ்ணுதானர் முதல் கீழே சாளுக்கியர் அரசனார். அப்ப கீழே சாளுக்கியர் அப்படின்றது வந்து எப்போ உருவாகுதுன்னா வெங்கியை கைப்பற்றி. அப்ப வெங்கியை வந்து இரண்டாம் புலிகேசி யார்கிட்ட இருந்து கைப்பற்றார் அப்படின்னா வந்து முதலாம் மகேந்திரவர்மன் கிட்ட கைப்பற்றார். அடுத்து 624 அடுத்து 641 to 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றனர். அப்ப இரண்டாம் புலிகேசி வந்து போட்டுதல்றது எப்ப அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வராரு. சோ அவர் என்ன பண்ணாருன்னா பல்லவர்கள் வந்து தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்ற 1641-47. ஆனால் கிபி 1655 சாளுக்கியர் அதனை திருப்பி மீட்டுருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்களால திருப்பி என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும் பல்லவர்களால். முதலாம் விக்ரமாதித்தனும் ஆட்சி காலம் வந்து கிபி 1650 இருந்து 680 வந்து முதலாம் விக்ரமாதித்தன் அவருடைய ஆட்சி காலம் வந்து. பின் வந்து இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றான் வந்து. அப்ப இரண்டாம் விக்ரமாதித்தன் வந்து அவருக்கு அடுத்து வருவார். அவர் தான் என்ன பண்ணுவார், பல்லவர்கள் வந்து வீழ்ச்சி அப்ப காஞ்சிபுரத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நகரை சேதப்படுத்தவில்லை. இவருக்கு பின் வந்து அரசர் பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனும் ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவி தந்தி துர்கர் போரில் தோற்கடித்தார். அப்ப இவருக்கு அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூட வம்சம் நிறுவனத்தை யாருன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தந்தி துர்கரை போரில் தோற்கடிக்கிறார். கடைசி அவங்களுடைய பீரியட் வந்து இங்க வந்து முடியுது அப்படின்னு. அப்ப எங்க ஆரம்பிக்கணும், முதலாம் புலிகேசியில் ஆரம்பிக்கும். அடுத்து யார் வரான்னு இரண்டாம் புலிகேசி அப்படின்றவர் வராரு அப்படின்னு. திருப்பி என்ன பண்றாங்கன்னா வாதாபியை கைப்பற்றிடுறாங்க சாளுக்கியர்கள். கைப்பற்றிட்டு முதலாம் விக்ரமாதித்தன் வராங்க. அடுத்து இரண்டாம் விக்ரமாதித்தன் வராங்க. இவங்க இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றுறாங்க. ஆனா கடைசியா ராஷ்டிரகூட வம்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறுவிய தந்தி துர்கர் வந்து போரில் தோற்கடித்தார். யார் அப்படின்னா இரண்டாம் கீர்த்திவர்மனை இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்சம் தந்தி துர்கர் வந்து என்ன பண்றாரு, தோற்கடிச்சுட்டு இப்ப ராஷ்டிரகூட வம்சம் ஸ்டார்ட் ஆயிருது. அப்ப சாளுக்கியர்களுடைய ஆட்சியில இருந்து ராஷ்டிரகூட ஆட்சிக்கு வந்து மாறுது. பல்லவர்கள் ஆட்சி வந்து ஃபர்ஸ்ட் சாளுக்கியர்கள் கிட்ட போகும். சாளுக்கியர்கள் கிட்ட இருந்து யார்கிட்ட ராஷ்டிரகூட கிட்ட வரும் அப்படிக்கும். ஏன்னா பின்னாடி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஷ்டிரகூட அரசர் அப்படின்றத நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதனால அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகோல் கல்வெட்டு. இக்கல்வெட்டு ஐகோல் இல்ல பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகா மேகுவில் கோவில் உள்ளது. அப்ப ஐகோல் கல்வெட்டு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கர்நாடகால இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி அவரை பத்தியும் அவைக்கலப்புறம் ரவி கீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஐகோல் கல்வெட்டு எழுதின யாரு, புலவர் யாருன்னா ரவி கீர்த்தி. யாருடைய அவையில இருந்தாருன்னா இரண்டாம் புலிகேசி அவையில இருந்தார். அவரை பத்தி எழுதுறாரு. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது.
அப்ப ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சமரசம் பேசி நர்மதா அப்படின்ற ரிவர் மேப்ல எடுத்து பாருங்க, மத்திய பிரதேசல போயிட்டு இருக்கோம். அந்த ரிவருக்கு மேல இருக்கிறது ஹர்ஷருடைய ஆட்சி பகுதி, அந்த ரிவருக்கு கீழே இருக்கிறது 2ஆம் புலிகேசர் ஆட்சி பகுதி. அடுத்து கல்யாணி மேலை சாளுக்கியர் வந்து கீழே சாளுக்கியர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வெங்கியை கைப்பற்றணும் கீழே சாளுக்கியர். கல்யாணி வந்து மேலை வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றர்கள் வந்து கல்யாணி தற்போது பசவ கல்யாண் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். 2ஆம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக விஜயபூர் பகுதியை ஆண்டு வந்தார். கிபி 973 மாலவ அரசர் பராமரை தோற்கடித்து கல்யாணி கைப்பற்றினார் அப்படிங்கிறோம். அப்ப கல்யாணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யார் கைப்பற்றா அப்படின்னா வந்து ராஷ்டிரகூடரின் சிற்றரசர்களாக இருந்த 2ஆம் தைலப்பர் அப்படின்னு கைப்பற்றார். வந்து 1ஆம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசராக வேகமாக வளர்ச்சி பெற்றது. 1ஆம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யாக்கோட்டவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார். வந்து அண்ட் ஒரு நூற்றாண்டு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசின் மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழவர்களும் வளம் நிறைந்த வெங்கியை வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக போரிட்டு கைப்பற்றதுக்காக போரிட்டு கொண்டார் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சோழர்கள் இங்கே ஆட்சி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ சோழர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி வட இந்தியா மத்திய தக்காணத்தின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணியை வந்து தலைநகராக வச்சு ஆட்சி புரியுறாங்க. அவங்களும் சோழர்களும் பின்னாடி சண்டை போட்டுக்கிறாங்கன்ற கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யரும் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் வந்தது. 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வந்து அப்ப 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து சோழர்களுடைய உச்சகட்டம் முடியுது அங்க வந்து. ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த டைம்ல வந்து என்ன ஆகுனா உங்களோட கட்டுப்பாட்டு கீழே வருது அப்படி பார்க்குறோம். வந்து எதுனா சாளுக்கியர்கள் கட்டுப்பாட்டு கீழே இது வந்து வருது. விக்ரமாதித்தின் காலத்தில் தான் என்னன்னா 6ஆம் விக்ரமாதித்தின் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கும் இடையே சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படிங்க. கலை மற்றும் கட்டடக்கலை சாளுக்கியரின் பங்களிப்பு எப்படி பல்லவர்கள் பார்த்தோமோ அதே மாதிரி சாளுக்கியர்களும் தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகர கட்டடப்பணிகள் கலப்பு ஆக இவங்க வந்து கொண்டு வராங்க. அப்ப தென்னிந்தியால இருந்து என்ன பண்றாங்கன்னா இது எடுத்துக்கிறாங்க, திராவிடத்தை எடுத்துக்கிறாங்க. யாருன்னா மகேந்திரவர்மன் பாணியை வந்து. அதே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரா அப்படின்றது. அப்ப திராவிடம் அப்படின்றது என்னன்னா தென்னிந்திய கட்டடக்கலையும், அதே நகரா அப்படின்றது என்னன்னா வட இந்திய கட்டிடக்கலையும் குறிக்கக்கூடியது. சாந்து இல்லாமல் கற்களை மட்டும் கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில் நுட்பத்தை மேம்படுத்தினாங்க. சாந்து யூஸ் பண்ணாம கட்டடங்களை கட்டுறது, கல்லை வச்சு லாக் பண்ணி கட்டுறது. அப்ப கல்லை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உன்னோட நகராம இருக்கிறது ஸ்ட்ராங்கா வந்து அப்படி கல்ல கட்டுறது. மிருதுவான மணக்கற்களை பயன்படுத்தினார். இதே தான் ராஜசிம்மனும் பயன்படுத்தியிருப்பார். அதே மாதிரி குடைவரை கோயில்களை குகை கோயில்களும் கட்டுமான கோயில்களும் கட்டி சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு வந்து அர்ப்பணித்தனர். சாளுக்கியர்களின் கட்டுமான கோயில்கள் ஐகோல் வாதாபி பட்டடக்கல் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து சாளுக்கியர்களின் கட்டுமான கோயில்கள் உள்ளடங்களா இருக்கு அப்படிங்க. ஸோ அப்போ இவங்க இங்கே கீழே சவுத் இந்தியனுடைய திராவிடா ஸ்டைல இருக்குல்ல அந்த ஆர்கிடெக்சர் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நார்த் இந்தியா அது ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்போ குடைவரை கோயில் இருக்கு, கட்டுமான கோயில் இருக்கு, ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்க பல்லவர் காலத்தோட சமகாலத்தோட இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாதாபி மற்றும் ஐகோலில் விஷ்ணு கோவில்கள் பிஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோவிலில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்களாக அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ கற்களால் கட்டப்பட்ட சாளுக்கியர்களின் கோயில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள், விஜயபுர் மாவட்டம் பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோவில் அப்படி பார்க்குறோம். அந்த வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கியர் வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. அப்ப வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் யார் கட்டினா அப்படின்னா மங்களேசன். யாருன்னா சாளுக்கிய வம்சத்தை சார்ந்தார். 2ஆம் விக்ரமாதித்தியனுடைய ஐகோல் கல்வெட்டு அங்குள்ளது அப்படி பார்க்குறோம். அவருடைய ஐகோல் கல்வெட்டும் குகை கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய குகை கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் காலத்தை சார்ந்ததா வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம். அடுத்து வாதாபியில் உள்ள குகை கோயில்களில் சேஷாநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு வந்து அதே மாதிரி விஷ்ணுவின் வராகா, நரசிம்ம, பாதி சிங்கம் பாதி மனிதன், அப்புறம் வாமன குள்ள வந்து அவதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது. அப்ப விஷ்ணுவோட இந்த வடிவங்கள் அவதாரங்கள் வந்து எந்த கோயில் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாதாபியில் உள்ள குகை கோயில செதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். யாருடைய காலகட்டத்தை சார்ந்த சாளுக்கியர் உள்ள காலகட்டத்தை சார்ந்தது வந்து லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி என்னும் இடத்தில் உள்ள கல்லேஸ்வரர் கோயில், இட்டகையில் உள்ள மகாதேவர் கோயில் ஆகியவை கல்யாணி மேலை சாளுக்கியர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அப்ப கல்யாணி மேலை சாளுக்கிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுலாம் இந்த கோயில்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோயில் கட்டிடக்கலை வந்து பேஸ் பண்ணி இந்த கோயில் வந்து யாருடைய காலத்தை சார்ந்தது இல்லை யாரு கட்டினாங்க அப்படின்னு கேட்கறதும் வாய்ப்பு இருக்கு. ஓவியங்கள் பார்க்கும்போது சாளுக்கியர் வந்து வாக்கடர் பாணியை பின்பற்றினார். ஓவியங்கள் இருந்திருக்கு. அது குகைகள் அப்படின்னு அஜந்தா குகைகள் காணப்படும் சுவரங்கள் சாளுக்கியர் காலத்தை சார்ந்தவையா இருக்கு. பாரசீக தூதுக்குழு 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அஜந்தா, எல்லோரா அப்படின்னு சொல்லி குகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் வந்து யாருடைய பீரியட் அப்படின்னா சாளுக்கியர் காலகட்டத்தை சார்ந்திருக்காங்க. அடுத்து பட்டடக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம்.
பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பகால்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூராகும். 10 கோவில்கள் உள்ளன வந்து. ஸோ அப்போ யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா இருக்கு. மாமல்லபுரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இது இருக்கு. பட்டடக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். வெரி இம்பார்ட்டன்ட். எங்க இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. பாகல்கோட் அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கு அப்படி பார்க்குறோம். 10 கோவில்கள் ஒரு இடத்துல இருக்கு. 4 வட இந்திய பாணி இருக்கு. 4 எத்தனை நகரா ஸ்டைல்ல இருக்கு. அதே வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திராவிட பாணியில இருக்கு அப்படி பார்க்கலாம். விருப்பாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோயிலும் திராவிட பாணியிலும் வந்து அண்ட் பாப்பநாதர் கோவில் நகரா பாணியிலும் அமைந்துள்ளன. விருப்பாக்ஷா அப்படின்றது சங்கமேஸ்வரா அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து திராவிட பாணியில இருக்கு. அது மட்டும் பண்ணிட்டு போதும். அண்ட் விருப்பாக்ஷா கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியாக அப்படியே இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். சோ அப்ப சாளுக்கியர்கள் வந்து யாரை காப்பி பண்ணிருக்காங்கன்னா பலவர்களை காப்பி பண்ணி வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரி விருப்பாக்ஷா கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இக்கட்டுமான பாணியில் காஞ்சிபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஷ்டிரகூடர் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்பகுதியிலும் கங்கை சமவெளி பகுதியிலும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு ராஷ்டிரகூடர்கள். அப்ப இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாவே வந்து யாருக்குன்னா ராஷ்டிரகூடர்கள். வெஸ்ட் கோஸ்ட் சைடு யாருக்கான சாளுக்கியர்கள். தென்னிந்தியாவில் யாருக்கான பல்லவர்கள் வந்து. அதுக்கப்புறம் சோழர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வருவாங்க. தென்னிந்தியா பொறுத்தவரைக்கும். வட இந்தியான்னு போகும்போது ஹர்ஷா வந்து இருந்தாருங்க. பிறப்பால் வந்து கன்னடர்கள் ஆவர். அவர்களின் தாய்மொழி கன்னடம். தந்தி துர்கர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் ஆரம்பிக்கும். அவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றிய போது முதலாம் கிருஷ்ண தந்தி துர்கரை அடுத்து பதவியேற்றார். வந்து ராஷ்டிரகூட ஆட்சி ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தினார். கலை மற்றும் கட்டிடக்கலை பெருமாதம் எல்லோராவிலும் கைலாசநாதர் கோவிலும் இவர் கட்டியதாகும். வந்து கலை கட்டிடக்கலையில இவங்களுடைய பங்கு இருக்கு. அந்த எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் அதாவது என்னன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருக்க கைலாசநாதர் கோயில் மாதிரி எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் கட்டினது யாரு அப்படின்றது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னா ராஷ்டிரகூடர் அப்படின்னு பார்க்கறோம். ஸோ அப்ப ராஷ்டிரகூடர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டினாங்க. ராஷ்டிரகூடர்ல யாருன்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து. அதே மாதிரி காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் வந்து சாளுக்கியர்கள்ல எங்க கட்டினாங்க அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பதான் பார்த்தோம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மாதிரி விருப்பாக்ஷா கோயில் அப்படின்னு பார்க்கறோம். வந்து இது எங்கன்னா சாளுக்கியர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கறோம். வந்து ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன். எங்க அப்படின்னா பட்டடக்கல் அப்படின்னு பார்க்கறோம். இது யுனெஸ்கோவுடைய அது பாரம்பரிய தளத்துல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன். அது அப்போ விருப்பாக்ஷா கோவிலும் வந்து கைலாசநாதர் கோயில் மாதிரி இருக்கு. அதே காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரி எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லோரால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அது வந்து இம்பார்ட்டன். ராஷ்டிரகூட அரசர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பல்லவரோட சமகாலத்தில் வந்து தலை சிறந்த அரசர் யாருன்னா அமோக வர்ஷர். இது இம்பார்ட்டன். வந்து தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டுருவாங்க. வந்து இவர் வந்து மானியக்கேட்டாவில் கர்நாடகாவில் உள்ள மால்கேட் புதிய தலைநகரை உருவாக்கினார் அப்படின்னு புரோச் அவர்களின் துறைமுகமாக இருந்தது. யாருன்னா ராஷ்டிரகூடர்ல தலைமுகம் வந்து துறைமுகம் வந்து. அமோக வர்ஷர் வந்து பாத்தீங்கன்னா 814 இருந்து 878 காலகட்டத்தை சார்ந்த ஜீனசேனர் என சமணத்துறவியால் சமணத்தை தழுவினார். வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அப்பர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சமண சமயத்தில இருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாத்தினார். அந்த மாதிரி சமணத்துறவியால் சமணத்தை தழுவினது யாருன்னா ஜீனசேனர் அப்படின்னு சமணத்துறையினர். யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூட தலை சிறந்த அமோக வர்ஷர் அப்படின்னு பார்க்கிறோம். அமோக வர்ஷருக்கு பின்னர் அவரது மகன் 2ஆம் கிருஷ்ணர் அரசனானார் அப்படிங்கிறோம். 1916 அவர் பராந்தக சோழனால் வல்லம் அப்படின்னு சொல்லி தற்போதைய திருவள்ளம் இருக்குல்ல வேலூர் மாவட்டம் அந்த போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அப்ப ராஷ்டிரகூட அரசர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2ஆம் கிருஷ்ணர் தோற்கடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பராந்தக சோழன் வந்து தோற்கடிக்கிறார் அப்படின்னு சதியும் படம் வந்து. 3ஆம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் ஆவர். வந்து இவர் சோழர்களை தக்காலம் அப்படின்ற வேலூர் மாவட்டத்தில் உள்ள தற்போது அந்த இடத்துல இருக்க போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப 3ஆம் கிருஷ்ணர் வந்து ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த அரசர் கடைசி அரசரா இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ண சோழர்களை தோற்கடிக்கிறார். 2ஆம் கிருஷ்ணரை தோற்கடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பராந்தக சோழன் அப்படின்னு பார்க்கணும். 916 அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கறதுன்னு வாய்ப்பு இருக்கு. வந்து அடுத்து 3ஆம் கிருஷ்ணனின் கீழ் சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசரோட போட்டியினர். 3ஆம் கிருஷ்ணன் கீழ் சாளுக்கியர் என்ன பண்றாங்க கைப்பற்ற வட இந்திய அரசு சண்டை போடுறாங்க. அந்த ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டினார் அப்படின்னு. சோ அப்ப ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படின்னு கோயிலை கட்டினது யாரு அப்படின்னா வந்து 3ஆம் வந்து கிருஷ்ணர் அப்படின்னு பார்க்கிறோம். 3ஆம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படின்னு கோயிலை கட்டுறாரு. கடைசி அரசர் வந்து 3ஆம் கோவிந்தன் ஆவர். எதுனா ராஷ்டிரகூட அரசர். அவருக்கு பின் ராஷ்டிரகூட அதிகாரம் வீழ்ந்தது அப்படின்னு இதோட முடிஞ்சது. இப்ப ராஷ்டிரகூடம் அப்படின்னு பார்க்கும்போது அமோக வர்ஷர் வந்து சிறந்த அரசன் பார்க்கலாம். அமோக வர்ஷால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். வெரி வெரி இம்பார்ட்டன். வந்து ராஷ்டிரகூடர்ல சிறந்த அரசர் அமோக வர்ஷர். அவரால் இயற்றப்பட்டதா கவிராஜ மார்க்கம் அப்படிங்க. இக்கால பகுதியும் கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் வந்து இருந்தது. ஆதிகவி, அதுக்கடுத்து பம்பா, ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா அண்ட் ரண்ணா. வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகவி பம்பா, அதுக்கப்புறம் ஸ்ரீ பொன்னா ரண்ணா. இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 3 ரத்தினங்கள் யாருடைய காலகட்டத்தில் ராஷ்டிரகூட காலத்துல அப்படின்னு பார்க்கிறோம். ராஷ்டிரகூட ஆதிகவி பம்பா அவரது நூற்களான ஆதி புராணம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி விக்ரமார்ஜுன விஜயம் அப்படின்னு ஆகியவற்றிற்காக பெரும் புகழ் பெற்றார் அப்படின்னு. சோ அப்ப ஆதி புராணம் விக்ரமார்ஜுன விஜயம் அப்படின்றது யார் எழுதுனா ஆதிகவி பம்பா வந்து எழுதினார் அப்படின்னு. சோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷிபதேவரின் வாழ்க்கை வரலாறு
ஆதிபுராணம் சித்தரிக்கிறது. அப்ப சமண சமயத்துக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அது முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷிபதேவரை பத்தி சொல்லுது அப்படிங்க. அடுத்து விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் தருகையாகும். மகாபாரதத்தின் மீள் தருகையா வந்து இது இருக்குன்னா விக்ரம விஜயம் அப்படி பார்க்கலாம். விக்ரமார்ஜுன அர்ஜுனன் இருக்கான். அப்ப விஜயம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத பத்தி சொல்லுது. தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரி அர்ஜுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார் பார்க்கலாம். இதை பத்தினது கதை. அடுத்து கலை மற்றும் கட்டடக்கலை இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடல் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். ராஷ்டிரகூடலின் கலை மற்றும் கட்டிடக்கலை எல்லோராவிலும் எலிஃபண்டாவிலும் காணலாம். வந்து அப்ப அஜந்தா எல்லோரா அப்படின்னு சாளுக்கியர்களோட பங்கு இருக்கும். எல்லோரா அண்ட் எலிஃபண்டா வந்து ராஷ்டிரகூடர்கள். வந்து கைலாசநாதர் கோவில் வந்து மகாராஷ்டிரா அருகில் அவுரங்காபாத் அருகில் வந்து பாத்தீங்கன்னா அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோயில்களில் வந்து கைலாசநாதர் கோயிலும் ஒன்று. அப்ப பாத்தீங்கன்னா எல்லோரால 30 குடைவரை கோயில் அப்படியே மலையை குடைஞ்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ஒண்ணு கைலாசநாதர் கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எல்லோரால இருக்க கைலாசநாதர் கோயில் அப்படின்றது ராஷ்டிரகூடர்களுக்கு வந்து கட்டினது அப்படின்னு பார்க்கிறோம். இது முதலாம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டதா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். முதலாம் கிருஷ்ணன் ஆட்சி காலம் ராஷ்டிரகூடர்கள் எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் வந்து இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இக்கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலின் சாயலை பெற்றுள்ளது. கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுதான் அந்த கோயில். இப்ப மலை பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மலையை குடைஞ்சு அப்படியே கோயில் கட்டிட்டு போறாங்க. அப்ப மேல இருந்து உடச்சு கொண்டு அப்படியே கட்டிட்டு போறது அப்படி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த கோயில் வந்து குடைவரை கோயிலா வந்து இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரால இருக்கு. யாரு கட்டினா அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து கட்டுறாரு. ராஷ்டிரகூட வம்சத்தை சார்ந்தவங்க. எலிஃபண்டா தீவு இத்தீவின் இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காராபுரி என்று அழைக்கப்படுகிறது. எலிஃபண்டா மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவாகும். இத்தீவில் பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற போர்ச்சுகீசியர்கள் இத்தீவுக்கு எலிஃபண்டா தீவின் பேர் வச்சிட்டாங்க. அப்ப எலிஃபண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி வந்து 3 முகங்கள் வந்து கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாக இருக்கு அப்படின்னு. அப்ப சிவனுடைய 3 முகங்கள் வந்து இருக்கு அப்படின்னு. அப்புறம் துரோர பாலகர்களின் சிலைகள் வந்து நமது கண்ணை கவரும் கருத்தை கார்பையா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது எலிஃபண்டா தீவில் இருக்கக்கூடிய அந்த குகை கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பட்டடக்கல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே ராஷ்டிரகூடர்கள் மற்றும் சாளுக்கியர்களுடைய பங்களிப்பு வந்து இருக்கு. ஸோ அந்த பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடல் கோவில்களை கட்டியுள்ளனர். வந்து 30க்கும் மேற்பட்ட கோயில் இருக்குன்னு சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஏற்கனவே அங்க வந்து கைலாசநாதர் கோயில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பட்டடக்கல் வந்து ஸோ அது வந்து யாருன்னா சாளுக்கியர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராஷ்டிரகூடர்கள் முடியுது. ஸோ அப்போ பல்லவர்கள் காலத்தோட சேர்ந்து தான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து சாளுக்கியர்கள் பல ராஷ்டிரகூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே சமகாலத்தராக இருக்காங்க. அதனால பார்த்து முடிச்சோம். அதுக்கு அடுத்து பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் வந்து ஸோ சங்க இலக்கியத்தில் வந்து நம்ம மூவேந்தர்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். சங்க காலத்துக்கு பின் பண்ணது புது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு வரை சோழர் குறித்த சான்றுகள் அறிய முடியவில்லைன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க பிற்கால சோழர்கள் அப்படின்னு தோற்றத்துக்கு என்னது பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேளாண்மை விரிவாக்கம் அப்படின்னு பார்க்குறோம். ஆற்று விட்ட அடிநிலங்கள் ஏற்பட்டது. இதன் மூலம் வேளாண் உற்பத்தி பன்மடங்கு பெரியதான் சோழர் பேரரசு தோன்ற காரணமா இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே கதை தான் ஃப்ரெண்ட். வந்து ஸோ இந்த கதையில முக்கியமான ஃபேக்ட் வந்து நமக்கு எக்ஸாம்ல வரக்கூடியது அப்படின்னா இப்போ பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோழ பரம்பரையின் தோற்றம் அப்படின்னு எடுத்துட்டா விஜயால சோழன் அப்படின்ற ஒரு மூலியமா தான் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவர் 850 இருந்து 871 9ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்குது. இவர் வந்து முத்திரையரிடம் வந்து காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியை வென்றாடுங்க. அப்ப யாரிடமிருந்து வெற்றி பெற்று இவர் வந்து சோழ அம்சத்தை வந்து நிறுவுறாரு விஜயால சோழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு முத்திரையரிடம் வந்து வெற்றி பெறாரு. அவர் தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து 1850 சோழ அரசை நிறுவினார். அப்ப தஞ்சாவூர் நகரை வந்து கட்டமைச்சு என்ன பண்றாரு சோழ அரசை நிறுவுறார் அப்படி பார்க்கிறோம். வந்து விஜயாலனுக்கு பின் வந்த சோழ அரசுகள் தாங்கள் சங்க காலத்தின் புகழ்பெற்ற சோழ அரசனான கரிகாலன் மரபில் வந்தவர்கள் என செப்பேடுகளில் குறிப்பிடுகிறார். அப்ப இவங்களுடைய வம்சாவளி என்ன சொல்றாங்கன்னா கரிகாலன் மரபில் வந்தவர்கள் சொல்லிட்டு யார் சொல்லிக்கிறாங்க பிற்கால சோழர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க செப்பேடுகளை சொல்லிக்கிறாங்க. சோழ என்ற பெயருடைய அரசரை மூதாதையராக குறிப்பிட்டுள்ளார்கள். வந்து கிள்ளி கோச்செங்கரான் கரிகாலன் என்னும் பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட சோழ அரசர்கள் தங்கள் கொடி வழியை சேர்ந்தவர்கள் என செப்பேடுகளில் குறிப்பிட்டுள்ளார். அப்ப கிள்ளி கோச்செங்கரான் கரிகாலன் அப்போ முற்கால சொல் பிற்கால சொல் நம்ம வகைப்படுத்த காரணம் என்னன்னா இவங்களே சொல்லிடுறாங்க. வந்து அந்த சோழர்களின் ஆட்சியின் புத்தெழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியை ஆண்டிருந்தது. தலைநகர் வந்து உறையூர். வந்து இன்றைய திருச்சிராப்பள்ளி கரிகாலனின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்தில் இவ்வரசு சிறப்பான இடத்தை வகித்தது அறிவிக்கிறோம். அப்ப திருச்சிராப்பள்ளி சுத்தி இருக்கிற பகுதி தான் நம்ம என்ன சொல்றோம் உறையூர் சொல்றோம். இது பண்டைய கால சோழ அரசின் ஆட்சி பகுதி. இவ விஜயால சோழன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தஞ்சாவூரை தலைநகர் ஆகிறார். வந்து 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயால சோழன் வம்சத்தை மீட்டெழுக்க செய்தார். தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தவரும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தலைநகராகணும். அப்ப முதலாம் ராஜேந்திரனும் வந்து என்ன பண்றாருன்னா அதை ஃபாலோ பண்றாங்க.
ஆனா கங்கை கொண்ட சோழபுரம் வந்துச்சு நிர்மாணிக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு எடுத்து வர சோழ அரசர் அப்படின்போது சோழபுரத்தை தலைநகராக கொண்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பெருசை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறோம். பின்னாடி வரவங்களும் வந்து அந்த முதலாம் ராஜராஜன் அப்படின்னா கிபி அவருடைய காலம் வந்து 985 இருந்து 1014. சோழ பேரரசன் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆரம்பிக்கிறோம். ஸோ இதான் ராஜராஜ சோழன் சொன்னால் அது முதலாம் ராஜராஜன் அப்படிங்கிறோம். வந்து தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிக அதிகாரத்தை நிலைநாட்டியவர் இவர் தான். வந்து அவருடைய கப்பற்படை எடுப்புகள் மேலை கடற்கரைகளிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைய செஞ்சது. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோவில் வந்து தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் சொன்னா அது கட்டினது முதலாம் ராஜராஜன் வந்து தஞ்சாவூரில் கட்டினார். அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் வந்து பொறுப்பேற்ற முதலாம் ராஜேந்திரன் வந்து 1014 இருந்து 1044 தந்தையை போல பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதியில் ஒருங்கிணைத்தார். வந்து வட இந்திய படையெடுப்பு அப்ப விஜயால சோழன் அப்படின்னு வராரு. அதுக்கடுத்து முதலாம் ராஜராஜன் வராரு. ஸோ அதற்கு அடுத்து அவருடைய பையன் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ விஜயால சோழன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றினார். கங்கை கொண்டான் கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனுடைய பையன் வந்து. ஸோ அவர் தான் வந்து கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு இது என்ன பண்றாருன்னா கங்கை கொண்ட சோழேஸ்வரம் சொல்லிட்டு நகரை வந்து நிர்மாணிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். வந்து வட இந்திய பொருள் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது. அவருடைய கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா கைப்பற்றி அவருக்கு துணை புரிந்தது. ஸோ அப்போ முதலாம் ராஜராஜன் அப்படின்னு வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டினவர் என்ன பண்றாருன்னா இலங்கையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றார். வந்து அதே வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு தெற்கு சுமத்ரா அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய ஐலாண்ட் இப்ப பிரசன்டா. ஸோ அதை வந்து கைப்பற்றாரு அப்படிங்கிறோம். சோழர்களின் கடற்பகுதிகள் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்கிய உதவியது அப்படிங்கிறோம். அப்ப இவங்க கிட்ட கடற்படை தான் கடல் கடந்தது செழித்தோங்குது. இப்ப சான்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ பேரரசு அப்படின்னு எடுத்துன்னா செப்பேடுகளின் கல்வியிலும் 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் என்னது சோழர்களான வரலாற்று முதலாளி சான்றுகளாக உள்ளன. பெரும்பான்மையான அரசர்களும் பிறரும் கோவில்களுக்கு வழங்கிய கொடை குறித்த தகவல்களே உள்ளன. வந்து அப்ப கல்வெட்டுன்னு எடுத்துட்டா இந்தியாவில அதிகமான கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு தான். வந்து அந்த கல்வெட்டுல அதிகமா யாருடையதுன்னா சோழர்களுடையதா வந்து இருக்கணும். அந்த உள்ளடக்கத்தின் நில பரிமாற்றங்கள் வரிகள் விதிக்கப்பட்ட வரிகள் விளக்கப்பட்ட வரிகள் எல்லாமே வந்து கல்வெட்டுல எழுதி வச்சுறது அப்படின்னு பார்க்கணும். வந்து அந்த பிற்கால கல்வெட்டுகள் சமூக வேறுபாடுகள் குறித்து குறிப்பிடுகின்றன. வந்து சமூகத்தில் சாதி இருந்ததா சோழகத்தில் இருந்திருக்கு துணை சாதிகள் இருந்தது காட்டுகிறது. அந்த சமூக கட்டமைப்பு குறித்து தகவல்களை அறிய முடிகிறது. செப்பேடுகளின் அரசர் ஆணைகள் காணப்படுகின்றன. அந்த குல வரலாறு போர்கள் வெற்றிகள் நிர்வாக பிரிவு உள்ளாட்சி அமைப்பு நில உரிமைகள் பல்வேறு வரிகள் குறித்த செய்திகள் இது எல்லாமே எதுல இருக்குன்னா இந்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் இருக்கு. சோழர் ஆட்சியில் இலக்கியங்களும் செலுத்தின. வந்து சைவ வைணவ நூல்கள் தொகுத்து முறைப்படுத்தப்பட்ட சோழர் காலத்தில் நடந்த முக்கியமான சமய இலக்கிய பணி இருந்திருக்கு. அந்த பெருங்காவிய நூலான கம்பராமாயணம் இலக்கிய வடிவான வரலாற்று நூல்களான கலிங்கத்து பரணி வந்து சோழர் காலத்தை சேர்ந்த. அப்ப சோழர் காலத்துல தான் கம்பராமாயணம் வருது கலிங்கத்து பரணி வருது குலோத்துங்கன் சோழன் பிள்ளை தமிழ் வருது மூவருலா வருது. இது எல்லாமே ஏற்றப்பட்டன அப்படி பார்க்கிறோம். இப்ப ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பல்லவர் காலத்துல வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து கம்பராமாயணம் கலிங்கத்து பரணி குலோத்துங்கன் சோழன் பிள்ளை தமிழ் மூவருலா இதெல்லாம் வந்து யார் காலத்துல சோழர் காலத்துல வருது. நன்னூல் நேமிநாதம் வீர சோழியம் அப்படின்றதும் எழுதப்பட்டது இந்த காலத்துல தான் அப்படி பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கிறோம் நன்னூல் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண விளக்கம் பார்க்கல. ஸோ அதெல்லாம் எழுதப்பட்டது சோழர் காலத்தை சார்ந்தது இலக்கண நூல்களா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். பாண்டிக்கோவை தக்கையக பரணி ஆகிய முக்கிய இலக்கிய படைப்புகளும் இந்த காலத்துக்கிட்ட சார்ந்தது. அப்ப சோழர் காலத்தை சார்ந்த படைப்புகள் என்னென்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அது நூல் ஆசிரியரா நம்ம எங்க பார்ப்போம்னா யூனிட் 6ல வந்து பார்ப்போம் இலக்கியத்துல பார்ப்போம். ஆட்சி பகுதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சோழ அரசு மரபின் கீழ் இருந்த ஆட்சி பகுதி சோநாடு அல்லது சோழநாடு எனப்படுகிறது. அந்த சோழ மண்டலம் எனப்படும் காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி சோழ அரசின் மைய பகுதியாக இருந்தது. அப்ப சோழ மண்டலம் அவங்களுடைய மைய பகுதியா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சோழ மண்டலம் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாவில் கோரமண்டல் அப்படின்ற திரிந்து இப்ப கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு வந்துருது. அப்ப நம்ம கிழக்கு கடற்கரையை நம்ம பிரிக்கும் போது வட சர்க்கார்னு சொல்லுவோம் நார்த்தன் சர்க்கார் சொல்லுவோம். அதுக்கடுத்து தென்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிருஷ்ணால இருந்து காவேரி இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம். அது சோழமண்டல கடற்கரை தான். அந்த சோழமண்டலம் கோரமண்டல் சொல்லி ஐரோப்பிய என்ன திருத்தி சொல்லியிருக்காங்க. தற்போது இச்சொல் தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் குறிக்கின்றது அப்படின்னு. அடுத்து தமது படை வலிமையை பயன்படுத்தி தற்போதைய புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களை தற்போதைய மேற்கு தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியும் இணைத்து சோழ பேரரசை விரிவுபடுத்தினார்கள். படவலிமையை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் தற்போது மேற்கு தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியும் இணைத்து அப்ப என்னன்னா பாண்டியர்களையும் சேரர்களுடைய ஆட்சி பகுதியும் என்ன பண்ண கைப்பற்றி மொத்தமா சேர்த்துட்டாங்க. 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் படையெடுப்புகள் மூலம் தொண்டை நாடு பாண்டிய நாடு தெற்கு கர்நாடகத்தை சேர்ந்த கங்கைவாடி மலைமண்டலம் என்ற கேரளம் பகுதிகள் ஆகியவை விரிவுபடுத்தினார்கள். 11ஆம் நூற்றாண்டுல கடல் கடந்த விரிவாக்கத்தின் போது சோழர்கள் இலங்கையும் வடகிழக்கு பகுதிகளையும் கட்டுப்படுத்தியும் அப்பகுதியை மும்முடி சோழ மண்டலம் என்று அழைத்தார்கள். மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடல் கடந்து விரிவு பண்ணது அப்படி பார்க்கிறோம்.
மேப் எடுத்து பார்த்தோம்னா சோழரோட மேப் அப்படி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா வரையும் போயிடும் மேலே வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆட்சி பகுதி அப்படின்னா ஆந்திரா அது கீழே இருக்கக்கூடிய தமிழக பகுதியெல்லாம் வந்துடும் வந்து. அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தோனேஷியாவோட ஐலாண்டு வரையும் போயிடும், சுமத்ரா, அதே மாதிரி இலங்கை வரையும் போயிடும் வந்து. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மாலத்தீவு வரையும் போகும். ஸோ அப்போ இவங்களோட ஆட்சி பரப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பேரரசு உருவாக்கம் சோழ அரசியல் மிகவும் போற்றப்பட்டவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் வந்து. முதலாம் ராஜராஜன் அப்படின்றத நம்ம தஞ்சாவூர் கோயிலை கட்டினவர் அப்படின்னு பார்க்கலாம். அவரது கடல் கடந்த படையெடுப்புகள் மேற்கு கடற்கரை, இலங்கை ஆகியவற்றை வெற்றி பெற்றிருந்தன. இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகளை கைப்பற்றியதும் இலங்கையை வென்றதன் மூலம் அதன் வடகிழக்கு பகுதியில் சோழ அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அப்ப ஸ்ரீலங்காவுடைய வடகிழக்கு பகுதி அப்படின்னு பார்க்கிறோம் சோழ கட்டுப்பாட்டில் வந்தனால்தான் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து குடியேறினார்கள். புதிதாக இணைக்கப்பட்ட பகுதியில் நிர்வகிப்பதற்கு தமிழ் தளபதி ராஜராஜன் நியமித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அங்கு ஒரு கோவில் கட்டவும் ஆணை பிறப்பித்தார். அக்கோவில் தேவாலே அப்படின்ற பேர்ல அங்க கட்டிருக்காங்க. அதாவது சிவாலயம் அப்படின்னு சொல்றது. அப்ப மற்ற நாடுகளுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தை வந்து சொல் வந்து மாறுபட்டு தான் அங்க ஒழிக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்பயும் வந்து எங்கன்னா இந்தோனேஷியால வியட்நாம், கம்போடியால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மந்திரங்களாக தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. இப்ப சான்ஸ்கிரிட் எப்படி நமக்கு புரியாதோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன புரியாதுன்னா தமிழ் புரியாது. அப்ப அடுத்தடுத்த தலைமுறையில போகும் தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆனா தமிழ்ல இருக்கிறத படிக்கிறது மட்டும் முடியும். அவங்க மொழியில படிச்சு அதை மனப்பாடம் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப என்னன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய தேவாரமும் அதே மாதிரி வந்து திருவாசகம், திருப்பாவை இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மந்திரங்களா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். சமஸ்கிருதம் இவங்க எப்படி சொல்றாங்கன்னா மந்திரங்களும் அந்த மாதிரி. இவரால் மகாதிட்டா என்ற இடத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில் வந்து ராஜேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மகாதிட்டா அப்படின்றது ராஜேஸ்வரம் என்ற கோயில் அழைக்கப்படும். எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கால இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் சிம்பாடம். ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவித்தார். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து விஜயால சோழன் வராரு, அடுத்து வந்து ராஜராஜன் வராரு. ஸோ அதுக்கப்புறம் ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து தன்னுடைய மகனை வந்து வாரிசு அறிவிக்கிறார். இருவரும் 2 ஆண்டு காலம் கூட்டாக ஆட்சி செய்தார்கள். அப்ப ராஜேந்திரன் ராஜராஜ சோழனும் ஒன்னா வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தையின் படையெடுப்புகளில் பங்கேற்று மேலை சாளுக்கியர்களை தாக்கி சோழ அரசின் எல்லையை துங்கபத்ரா வரை விரிவுபடுத்தினார். அப்ப சோழரின் ஆட்சி பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா வரையும் போது மேலை சாளுக்கியர்களை தாக்கி இவங்க என்ன பண்றாங்க, ஆட்சி புரியுறாங்கன்னு பார்க்கிறோம். ராஜராஜன் மதுரை மீது தாக்குதல் தொடுத்த போது பாண்டியர் தங்கள் மணிமுடி மற்றும் அரச நகைகளுடன் தப்பி எங்க போறாங்கன்னா இலங்கைக்கு போயிறாங்க. அப்ப பாண்டியர் தப்பிச்சு போறது அப்படின்றதுதான் வந்து அந்த படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. அது தப்பிச்சு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாண்டியர்கள் வந்து யாருன்னா சோழருடைய படையெடுப்பு வைந்து பாண்டியர்கள் தப்பிச்சு போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு வந்து இலங்கையை வென்று பாண்டியரின் மணிமுடியும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். முதலாம் ராஜேந்திரன் வந்து இலங்கையை வென்று பாண்டியரின் மணிமுடியும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை நிகழ்த்தினார். இதற்காக படைகள் என்ன பண்றாரு, கோதாவரி ஆற்று வரை அவரே வழி நடத்துறாரு. அதுக்கப்புறம் தலைமை தளபதியிடம் ஒப்படைச்சாரு. தளபதி தலைமையில் படை எடுப்பு தொடர்ந்து முதலாம் ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக என்னது கங்கை கொண்ட சோழபுரம் அடிச்சு பார்க்கணும். அப்ப கங்கையை கேப்சர் பண்ணாரு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு நமக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா போனாலும் கேப்சர் பண்ணிட்டு திருப்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூல் பண்ண போறது. அப்ப தமிழர்களின் கடல் வடி சாதனைகள் சோழர் காலத்தில் உச்சத்தை எட்டினார். சோழ மண்டல கடற்கரையோடு மலபார் கடற்கரையும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்தனர். அதான் வந்து மாலத்தீவை இவங்க கேப்சர் பண்றது காரணமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீ விஜயா தெற்கு சுமத்ரா மீது தாக்குதல் தொடுத்தது பார்க்கிறோம். ராஜராஜன் வந்து என்ன பண்ணார், ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ணிடுறாரு. ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஜயா தெற்கு சுமத்ரான்னு சொல்லி இந்தோனேஷியா வரையும் கேப்சர் பண்றாரு. தென்கிழக்கு ஆசியாவில் 700க்கும் 1300க்கும் இடையே செழித்து வளர்ந்த நாடுகள் ஸ்ரீ விஜயாவும் ஒன்றாக இருக்கு. அப்ப கிபி 700ல இருந்து 1300 வரை நல்ல வளர்ந்த ஒரு நாடா ஸ்ரீ விஜயா இருக்கு. அதனால கேப்சர் பண்ணிருக்காங்க. குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழே இருந்த கடாரம் வந்து ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. அப்ப ஸ்ரீ விஜயாபுரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் கடாரம் அப்படின்னு அதுவும் தோற்கடிக்கப்பட்டது. ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் பட்ட பேர் இருக்கு. மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003 வந்து முதலாம் ராஜராஜன் இவங்க அப்பா வந்து தொடுத்த போரும் 1009 முதலாம் ராஜேந்திரன் தொடுத்த போரும் அவர்களுக்கு வெற்றி இருந்தன. சாளுக்கியன் தலைநகரான கல்யாணி தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் தன் மகனை அனுப்பினார். அப்ப ராஜராஜன் அடுத்து ராஜேந்திரன் அவருடைய பையன் வந்து என்ன பண்றாரு, மேலை சாளுக்கியருடைய தலைநகரை தகர்க்க கல்யாணி அனுப்பியிருக்காரு. அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் அப்படின்ற வாயிற்கொப்பான் அப்படின்ற சிலை இருக்குல்ல, அந்த சிலையை வந்து எங்க வச்சிருக்காரு அப்படின்னா கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் கோயிலில் இன்று காணலாம் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப சாளுக்கியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கடற்கலை வந்து சிறப்பு வாய்ந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால அங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு வரும்போது சிலையும் சேர்த்து என்ன பண்றாங்க, சிலையை வந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்து வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா தாராசுரம் கோயில் எங்க இருக்குன்னா கும்பகோணம் அங்க வச்சிருக்காங்க. ராஜேந்திரன் முடி கொண்ட சோழன், கங்கை கொண்ட கடாரம் கொண்டான், பண்டித சோழன் என்ற பட்டங்கள் சுட்டி கொண்டாடு. ராஜேந்திரனுக்கு இது எல்லாமே பேரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட். சோழ பேரரசின் சரிவு அப்படின்னு எடுக்கும் போது முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. மூன்றாவதாக பதவியேற்ற ராஜேந்திரனின் மகன் வந்து பாத்தீங்கன்னா அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகத்துல கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலனின் வழி வந்த
ஆட்சி முடிவுக்கு வருது அப்படிங்க. அடுத்து கீழே சாளுக்கியர் இளவரசரான கீழே சாளுக்கியரோட இளவரசராக இருந்த வந்து ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணை கைப்பற்றினார். முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஆட்சி புரிகிறார் அப்படிங்கிறோம். அப்ப சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சி அவர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறோம். அதுக்கு முன்னாடி சோழ விஜயால சோழன் வழியில வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் என்னது திருமண உறவு மூலியமாக சாளுக்கிய சோழ ஆட்சி அப்படிங்கிறது முதலாம் குலோத்துங்கன் காலத்துல தொடங்குது அப்படிங்கிறோம். தேவையற்ற பொருட்களை தவிர்த்து அவர் பொதுமக்களின் நலன் மதிப்பை பெற்றால். ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்துடுறாரு. பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவின. காஞ்சிபுரத்தில் தெலுங்கு சோழரிடம் இலக்கு நேரிட்டது. 1279 வந்து பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சி இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அப்ப 1279 பாண்டிய அரசனான முதலாம் மாரவர்மன் என்ன பண்றாரு, குலசேகர பாண்டியன் தான் 3ஆம் ராஜேந்திர சோழனை வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடித்து பாண்டிய ஆட்சி நிறுவ. அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவிட்டுறது அப்படின்னு டோட்டலா முடிஞ்சது வந்து. அந்த முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் வந்து சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் கீழே இடையிலான திருமண உறவு தொடங்கும். அப்ப முதலாம் ராஜராஜன் என்ன பண்றாருன்னா அவருடைய பீரியட்ல திருமண உறவு நடக்குது. அந்த உறவுல அவருடைய மகளான வந்து குந்தவை என்ன பண்றாரு, குந்தவை வந்து சாளுக்கிய இளவரசர் வந்து விமலாதித்தனை மணந்தார் வந்து. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து திருமண உறவு அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் ராஜராஜனா இப்ப இருக்கிற சோழன், பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குந்தவை அப்படின்றது வந்து யாருக்குன்னா மனம் முடிச்சு வைப்பாங்க அப்படின்னா வந்து வந்தியத்தேவனுக்கு மனம் பிடிச்சு வைப்பாங்க வந்து. அது ஒரு பக்கம் நடக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அக்கா பேரையே தான் பொண்ணுக்கு வச்சிருவார் வந்து. ஸோ அப்ப ராஜராஜனுடைய பொண்ணு வந்து குந்தவை, ராஜராஜனுடைய அக்கா பேரும் குந்தவை தான் வந்து. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்ப ராஜராஜனுடைய பொண்ணு தான் யாருன்னா குந்தவை. அவங்களதான் என்ன பண்றாருன்னா சாளுக்கிய இளவரசர் வந்து விமலாதித்தனை மணந்தார் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. வந்தியத்தேவன்றது ராஜராஜன் அக்கா வந்து அவங்க மணக்கிறது. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா குந்தவை வந்து சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தார் வந்து. ஸோ அவருடைய மகள் குந்தவை இருக்காங்க, ராஜராஜனோட பொண்ணு. அந்த பொண்ணோட பையன் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ நரேந்திரன் வந்து. அந்த முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா, முதலாம் ராஜேந்திரன் இங்க பின்னாடி வரான், அவங்க அம்மங்கா தேவி மணந்தார். அவர்களின் மகனான முதலாம் குலோத்துங்கன் ஆவணம். அவரு தான் என்ன பண்றாருன்னா திருப்பி வந்து சாளுக்கிய சோழ ஆட்சியை வந்து திருப்பி நிறுவுறாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுதான் இங்க வருது வந்து. ஸோ அப்ப ராஜராஜன் காலத்துல வந்து திருமண உறவு ஏற்பட்டு கடைசியில் அந்த திருமண உறவு மூலியமா அடுத்தடுத்த தலைமுறையில முதலாம் குலோத்துங்கன் திருப்பியும் அரசரா வராரு. சோழ நிர்வாக முறை எப்படி இருக்குன்னா மத்திய அரசின் நிர்வாக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்து அவர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார். அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகள் பனை ஓலையில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. இப்படிதான் வந்து சோழரின் ஆணை வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார் வந்து பார்க்கிறோம். மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டான். அப்ப யுவராஜன் பட்டத்து அரசன் பார்க்கலாம். அப்ப நிர்வாகத்தில் பயிற்சிக்காக ஆளுநராக நியமிக்கப்படும் வந்து. சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கி இருந்தனர் வந்து. நிர்வாக வசதிக்காக பேரரசு என்னவா மாறினா மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன. அப்ப பேரரசுல இருந்து மண்டலங்கள் அப்படின்னு உருவாகுது வந்து. மண்டலத்துல இருந்தா என்ன உருவாகுதுன்னா நாடு உருவாகுது வந்து. நாடு என்னவா ஆகுது அப்படின்னா கூட்டங்களா மாறுது அப்படிங்கிறோம். நாடு கூட்டங்களா மாறுது. அந்த கூட்டங்கள் கீழே தான் என்ன கிராமங்களின் தொகுப்பு, அந்த அதுல இருந்து என்ன கிராமம் வருது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ பேரரசு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சோழ பேரரசுல பேரரசு அப்படின்றது முதல் கட்டமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது என்னவா பிரியுதுன்னா மண்டலமா பிரியுது. அப்ப மண்டலம் அப்படின்றது என்னவா ஆகுது அப்படின்னா நாடா வந்து மாறுது. அந்த நாடு என்ன ஆகுது அப்படின்னா கூட்டமா வந்து பிரியுது அப்படிங்கிறோம். கூட்டத்துக்கு கீழே போனீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா வந்து கிராமம் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ கிராமங்கள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ அப்ப கிராமம். ஸோ அப்ப ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேரரசு, மண்டலம், நாடு, கூட்டம், கிராமம் அடிச்சு பார்க்குறோம். இந்த ஆர்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அடிச்சுட்டு பார்க்குறோம் கிராமம் சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து இந்த கூட்டம் மட்டும் கிராமங்களின் தொகுப்பு வந்து. இந்த கூட்டங்களின் தொகுப்பு நாடு, நாடுகளின் தொகுப்பு மண்டலம், மண்டலங்களின் தொகுப்பு பேரரசு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆர்டர்ல. அப்ப மிகப்பெரியது எதுனா பேரரசு, மிகச்சிறியதுன்னா கிராமம் அழகாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சோழ அரசின் தன்மை வரலாற்று ஆய்வுகளின் இடையே குறித்து பலவித கருத்துக்கள் இருக்கு. ஆனா சோழ அரசு மரபு வழிபட்ட முடியாட்சி அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அரசர் பற்பல பெருமைகளுக்குரியவராக அக்காலத்தை சார்ந்த இலக்கியங்கள் கல்வெட்டுகள் குறிப்புகள் புகழப்பட. கடவுளுக்கு இணையான வந்து பெருமான் அல்லது பெருமகன், உலகுடையான் பெருமாள், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். அப்போ பெருமான் அல்லது பெருமகன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோழ அரசியல சொல்றோம் வந்து. பிற்காலத்துல என்ன சொல்றாங்கன்னா சக்கரவர்த்தி பேரரசர், திருபுவன சக்கரவர்த்தி, 3 உலகங்களுக்கான பேரரசர் வந்து அந்த பட்டங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அவன் அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது என்னன்னா பெயருக்கு பின் தேவன் வந்து என்ற சொல்லி சேர்க்கும் வழக்கம் வந்து இருந்திருக்கு அவங்களுக்கு. அரசர்கள் தங்களை கடவுளின் நண்பன் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பேருன்னா தம்பிரான் தோழன் அப்படின்னு பேரு இருக்கு. உரிமை கோர தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். சோழ அரசர்கள் தங்கள் ஆன்மீக வழிகாட்டியா யாருன்னா ராஜகுருக்களாக பிராமணர்களை நியமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா
முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் ராஜகுருக்கள் மற்றும் சர்வ சிவன்கள் ஆகியோரின் பெயர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டனர். வந்து அரசர்கள் தங்கள் சமூக மதிப்பை அதிகாரத்தையும் என்ன பண்றாங்க, உயர்த்தி கொள்ள வழிமுறையாகவே பிராமணர்களை ஆதரித்தனர். பிராமண ஆதினம் தங்களுடைய சமூக அந்தஸ்தை வந்து உயர்த்திக்கிறதுக்காக பிராமணர்களை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்க. அதன் பொருட்டு பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் பெரும் நிலப்பரப்புகளை இரணியாக வழங்கினர். அப்ப பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடையோட பேர் என்னன்னு கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் வந்து ஓகேலா. அடுத்த மண்டலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர், இலங்கையில் சோழ இலங்கேஸ்வர், இது பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. தெற்கு கர்நாடகத்தின் கங்கை வடி பகுதியில் உள்ள சோழகங்கர் என ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார். அப்ப பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர் வந்து, இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ லங்கேஸ்வரர், வந்து தெற்கு கர்நாடகத்தில் வந்து கங்கை வடி பகுதி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலங்களாக சோழகங்கர் என ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர் அப்படிங்க. அப்ப சோழகங்கர் அப்படின்றது இருந்திருக்கு. அதே மாதிரி பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் சோழ லங்கேஸ்வரர் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அப்போ 3 மண்டலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆளுநர்கள் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் இளவரசர், பட்டத்து இளவரசர் யுவராஜரை ஆட்சி புரிய வாய்ப்பு கொடுப்பாங்க. காலப்படை, குதிரைப்படை, யானைப்படை, வில் வீரர்கள், வால் வீரர்கள், அப்புறம் ஈட்டி வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க. 2 படிநிலைகள் இருந்திருக்கு. பெருந்தனம் சிறுதனம் அப்படின்னு சொல்லிட்டு படிநிலை இருந்திருக்கு படைப்பணிகள்ல. வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சீன புயலால் சோழனிடம் 60,000 யானைகள் இருந்ததா சொல்றார். வந்து அவற்றின் முதுகில் வீடு போன்ற அமைப்பு இருக்கும். அதில் வீரர்கள் நிறைந்திருப்பார்கள். போரில் இவர்கள் நீண்ட தொலைவில் உள்ள இலக்குகளின் மீது அம்பு எய்வார்கள். அருகில் உள்ள பகைவர்களுக்கு யானையின் ஈட்டியால் சண்டையிடுவர். வந்து சோழர் கடல் கடந்து சென்று என்ன பண்றாங்க, போர்கள் மிகவும் புகழ்பெற்ற அந்த எண்ணற்ற கப்பல்கள் வச்சிருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கு. அந்த படைப்பற்று அப்படின்றது படை வீரர்களுக்கு என்ற உரிமை வழங்கப்பட்டிருந்தது. தலைநகரில் படை முகாம் அப்படின்றது என்னன்னா படை வீடுன்னு இருந்திருக்கு. அது புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகள் என்ன சொல்றாங்கன்னா புறக்காவல் படைகள் சொல்லிட்டு நிலைப்படைகள் என்னப்பட்டன அப்படின்னு பார்க்கலாம். படைப்பிரிவின் தலைவர் யாருன்னா நாயகம் அப்படின்னு பார்க்கலாம். நாயகம்னா படைப்பிரிவின் தலைவர். வந்து பின்னாட்களில் படை முதலின்னு வச்சிருக்காங்க. அப்புறம் படை தளபதி அப்படின்னா சேனாதிபதி, தண்டநாயகம் என்று அறியப்பட்டார் அப்படி பின்னாடி. வந்து அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது குழுக்கள் சிறப்பாக இயங்கி இருக்கு. அது என்னென்ன குழு இருந்திருக்குன்னா ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல இருந்திருக்கு. ஒப்பீட்டளவில் இது எப்படி இருந்துங்கன்னா தன்னாட்சியா தான் இயங்கி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தன்னாட்சி குழுக்கள் இருந்திருக்கு. ஊரார் அப்படின்றவங்க யாருன்னா வேளாண்மை விரிவாக்கத்தை தொடர்ந்து கிராமப்புறங்களில் வேளாண் குடியிருப்புகள் அதிக அளவு தோன்றின. ஊர் என அழைக்கப்பட்டன. வந்து ஊர்களின் நில உடைமையாளர்களே ஊரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அப்ப நில உடைமை இருக்கு அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க, ஊரார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில்களின் நிர்வாகத்தையும் குளங்களின் பராமரிப்பைகளையும் இவ்வூரார் மேற்கொண்டனர். கோவில், குளம் அதனுடைய நிர்வாகம், பராமரிப்பு. வந்து குளங்களிலிருந்து நீரை ஊரின் தேவைக்கு பயன்படுத்துவது அந்த ஊரார் கவனித்துக் கொண்டார்கள். வரி உள்ளிட்ட வருவாய்களை வசூலிப்பது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, அரசரின் கட்டளை நிறைவேற்றுவது ஆகிய நிர்வாக பொறுப்புகளை செஞ்சாது யாருன்னா ஊரார் அப்படிம்பாங்க. ஊராருடைய வேலை இதெல்லாம். வந்து சபையார் அப்படின்றவங்க யாருன்னா ஊர் என்பது நிலவுடைமை சார்ந்த குடியிருப்பு. அது வேளாண் வகை கிராமம் என அழைக்கப்பட்டது. பிரம்மதேயம் என்பது பிராமணர்களின் குடியிருப்பா வந்து இருந்திருக்கு. அப்ப ஊர் என்பது நில உடைமை சார்ந்தோர், வேளாண்மை கிராமம் என அழைக்கப்பட்டது. பிரம்மதேயம் என்பது பிராமணர்களின் குடியிருப்பாக இருந்திருக்கு. இங்க சபையார் பிரம்மதேயத்தின் மையமாக விளங்கிய கோவில்கள், அவற்றின் சொத்துக்கள் ஆகியவற்றை நிர்வகிப்பது பிரம்மதேயம். அந்த பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது ஆகிய பணிகளில் சபைகள் மேற்கொண்டு. அப்ப சபையோட வேலை என்னன்னா பிரம்மதேயத்தின் மையமாக விளங்கிய கோவில்கள், சொத்துக்கள் நிர்வகிப்பது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது. ஸோ அங்க கோவில் குளம்னு வரும். இங்க பிரம்மதேயத்துக்குள்ள இருக்கிற கோவில், அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு, அதை பராமரிக்கிறது சபைகள். கோவில் நிலங்களுடன் கூடிய பாசனங்களில் இணைக்கப்பட்டிருந்த பராமரிப்பு சபை பொறுப்பாக இருந்தது. ஊரை போலவே சபையும் பிரதிநிதியாக செயல்பட்டது. நிர்வாகம், நிதி, நீதி இதெல்லாமே இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். நகரத்தார் அப்படின்றவங்க யாருன்னா வணிகர்களின் குடியிருப்பு அப்படி பார்க்கிறோம். அப்ப சபை அப்படின்னா பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம். வந்து அதே வேளாண் நில உடைமையாளர்கள் வந்து ஊரார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோவில்கள், குளங்கள், வந்து கோவில் நிர்வாகம், குளம் பராமரிப்பு. அதே வந்து பிராமணர்கள் இருக்கக்கூடிய பகுதி பிரம்மதேயமா நில கொடுக்கப்பட்ட பகுதி. ஸோ அங்க இருக்கக்கூடிய கோவில்கள் அதை நிர்வகிக்குது, பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்குது, அங்க இருக்க குளத்தை பராமரிக்குது. நகரத்தார் என்றவங்க யாருன்னா வணிக குடியிருப்பாக விளங்கியது. அப்ப வணிகர்கள் இருந்திருக்காங்க. தங்கம் உள்ளிட்ட உலோகப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், நெசவு, பானை வணிதல் இதெல்லாம் செய்யற திறமை பெற்றவங்க இருக்கக்கூடியதான் நகரத்தார். நகரத்தின் பிரதிநிதிகளாக இவங்க இருந்திருக்காங்க. இவர்களிடம் நிதியுதவி கோவில்களுக்கு தேவைப்பட்டது. இவங்க கொடுக்குற நிதியுதவி, ஏன்னா இவங்க வந்து ஏற்றுமதியில ஈடுபடுவாங்க, இந்த பொருள் விற்பனை ஈடுபடுவாங்க. அப்ப இவங்க கொடுக்குற நிதியுதவி கோவிலுக்கு தேவைப்படும். கோவிலின் நிர்வாகத்துடன் நகரத்தார் சீரான தொடர்புல இருக்காங்க. ராஜராஜன் ஆட்சியில், முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் மாநகரம் என்று குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. அப்ப இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா மாநகரம் அப்படின்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. அப்ப உள்ளூர் பொருட்கள் நகரங்களில் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டன. பட்டு, பீங்கான், கற்பூரம், கிராம்பு, சந்தனக்கட்டை, ஏலக்காய் போன்ற பரிமாற்றம் அந்த சீன வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன.
உள்நாட்டிலும் கடல் கடந்து வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக குலோத்துங்கன் வந்து சுங்க வரிகளை நீக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உள்நாட்டிலும் கடல் கடந்து வணிகத்தை ஊக்குவிக்க குலோத்துங்கன் என்ன பண்ற சுங்க வரிகளை நீக்கிறாரு வந்து. அண்ட் அவர் சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பட்ட பேர் அவருக்கு வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊரார் பார்த்தோம், சபையார் பார்த்தோம், நகரத்தார் பார்த்தோம். மூணுத்துக்குள்ள வேறுபாடு நமக்கு தெரியணும், எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து நாட்டார். நாட்டார்னா பிரம்மதேயங்கள் நீங்களாக பல ஊர்களின் தொகுப்பு நாடு எனப்பட்டது. கால்வாய்கள் குளங்கள் போன்ற பாசன ஆதாரங்களை இது உருவாக்கப்பட்டிருந்தன அப்படி பார்க்கணும். வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்களின் மன்றம் நாட்டார் எனப்பட்டது அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ பிரம்மதேயங்கள் நீங்களாக என்னது பிரம்மதேயனா பிராமணர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி, பிராமணர்கள் வழங்கப்பட்ட நிலப்பகுதி. ஸோ அது நீக்கிட்டு வந்து நீங்களாக பல ஊர்களின் தொகுப்பு மொத்தமா சேருதான் நாட்டார் அப்படின்னு பார்க்கலாம். கால்வாய்கள் குளங்கள் போன்ற பாசன ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன. வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருங்கள் மன்றம் நாட்டார் எனப்பட்டது. சோழ அரச கட்டமைப்பின் அடிப்படை உறுப்புகளாக நாட்டார் செயல்பட்டனர். அண்ட் அரசுக்கான நிர்வாகம் நீதித்துறை சார்ந்த பணிகளை இவர்கள் மேற்கொள்ள நாட்டார்களுக்கு மரபு வழி நில உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன வந்து. தாங்கள் சார்ந்த நாட்டிலிருந்து வரி சேகரித்து கொடுக்கும் பொறுப்பு. அப்ப வரி சேகரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா முக்கியமான ரோல் இவங்களுக்கு. நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஆசுடையான், அரையன் வந்து கிழவன் போன்ற பட்டங்கள் அளிக்கப்பட்டன அப்படி பார்க்கிறோம். நாட்டு கணக்கு நாட்டு வையன் எனும் பணியாளர்கள் நாட்டாரின் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தினார்கள் அப்படி. இதை வந்து நாட்டம். ஸோ நாலுக்குள்ள வேறுபாடு அதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். உத்தரமேரூர் கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது என்ன சொல்லுதுன்னா என்னது இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக நிலம் வழங்கப்பட்டதை பத்தி குறிப்பிட்டது அப்படி பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு. இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் வெவ்வேறாக தேர்ந்தெடுக்கப்பட்டன அப்படின்னு பார்க்கிறோம். இது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வார்டு உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் 35 to 70 வயதுக்குள் இருக்க வேண்டும் வந்து. வேத நூல்களில் சமய நூல்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நில உரிமையாளராக சொந்த வீடு உடையவராகவும் இருக்க வேண்டும் வந்து என்பதை தகுதிகளாக இருந்திருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பிலிருந்தும் முறை ஒவ்வொரு தகுதியுடைய வேட்பாளரின் பெயர்கள் பனை ஓலைகளில் துண்டுகளில் எழுதப்படும். அவை மட்பாண்ட முண்டில் போடப்பட்டு மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைச்சி என்ன பண்ண எடுக்க சொல்லுவாங்க. அது யாருடைய பேர் வருதோ ஸோ அவங்கள என்ன பண்றாங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு உறுப்பினரா வந்து. ஸோ இதன் முறைப்படி பல குழுக்கள் முடிவு செய்யப்படும் முடிவுக்கிறோம். இதுதான் வந்து உள்ளாட்சி தேர்தல் உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து இதை பத்தி விளக்கு தெரிவிக்கிறோம். அப்ப பிரம்மதேயங்கள் பிராமணர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலம் ஒன்றாக இருந்த உத்தரமேரூர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமல்லூர் சதுர்வேசி மங்கலம் கிடைத்த இரு கல்வெட்டு குறிப்புகள் வந்து நமக்கு இது வந்து தெரிய வருது அறிவிக்கிறோம். இது வந்து சோழர் காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் முறை இருந்தது நமக்கு தெரிய வருது அறிவிக்கிறோம். இது ஒரு பிராமண குடியிருப்புக்கான பணிகளை மேற்கொள்வதற்காக வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த உறுப்பினரை தேர்வு செய்யும் முறையும் வந்து. அதன்படி கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கு ஒரு உறுப்பினை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார். அவை பொதுப்பணிக்குழு, குளங்களுக்கான குழு, தோட்டக்குழு, பஞ்ச குழு, தொடர்பான குழு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குழு உருவாகும். இந்த உறுப்பினர்கள் போட்டியிடுவதின் தகுதிகள் தெளிவாக கூறப்பட்டன. ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். அப்ப பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது. போட்டியாளர் 30 to 70 வயதுக்குள்ள இருக்கணும். சொத்து இருக்கணும், வீடு இருக்கணும், அதே மாதிரி நிலம் உடைமை இருக்கணும், வேதங்கள் பாசங்கள் தேர்ந்தவராக இருக்கணும். ஒரு பிரிவில் போட்டியிட அனைவருடைய பெயர்களும் தனித்தனியே பனைவரில் எழுதப்பட்டு புடத்துல போட்டு சிறுவனை கூட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இதை உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்கக்கூடியது. இதை பத்தி டீட்டெயிலா படிக்கிறது நல்லது. ஏன்னா இதுல இருந்து ஸ்டேட்மெண்டா போட்டு நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்ம அடுத்த வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதனுடைய தொடர்ச்சியா தென்னிந்திய அரசுகள்ல நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த சோழர்கள் பத்தி இன்னும் கொஞ்சம் இருக்கு, கண்டென்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து அடுத்த வகுப்பு அப்படின்னா திங்கட்கிழமை வந்து நம்ம பார்க்க இருக்கோம் ஃப்ரெண்ட். ஸோ அங்கே நம்ம வந்து மராத்தியர்களும் பார்த்துரும், பாமணி கிங்டம் அண்ட் விஜயநகரம் பார்த்துரும். ஸோ மூணுமே நமக்கு ஒரு சின்ன டாப்பிக்காக தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுல இருந்து கேள்விகள் அப்படின்றது மராத்தியர்கள் கேட்டாங்கன்னா பாமினி கிங்டம் அந்த விஜயநகர் கேட்க மாட்டாங்க, இதுல கேட்டாங்கன்னா அதில் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஆனா முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் முக்கியமான. இதுக்கு முன்னாடி பார்த்தா முகலாயர்கள் முக்கியம், அதுக்கு முன்னாடி பார்த்தா சிந்துவெளி சமய நாகரிகம் அப்படின்னு அது வந்து முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். வந்து குப்தர்களும் டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லெஸ் இம்பார்ட்டன் தான். ஆனா அதுல இருந்து கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து இங்க முடிக்கிறோம். இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து கிடையாது வந்து. ஸோ மேக்ஸ் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நம்ம இதுவரையும் முடிச்ச தலைப்புகள் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து முடிச்சது என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம். பர்சன்டேஜ். செகண்ட் வந்து நம்ம பார்த்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். தேர்ட் வந்து நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபோர்த் வந்து நம்ம பார்த்தது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபிஃப்த் வந்து நம்ம பார்த்தது வந்து டைம் அண்ட் ஒர்க். போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க.
அட்லீஸ்ட் ஃபார்முலா ஃபுல்லாக படிக்க முடியலனா ஃபார்முலா மட்டும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிவிடுங்க. வந்து நம்ம மண்டே வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம மண்டே பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களுடைய வேலையாக இருக்க போது. ரிவிஷன் பண்ணிவிடுங்க. மண்டே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன், விகிதம் விகிதாச்சாரம் பார்க்க போகிறோம். ஓகேவா, புரியுதா? மண்டே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுவும் முக்கியமான தலைப்பு தான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதனோட தொடர்ச்சி அப்படியே நம்ம அடுத்தடுத்த தலைப்பு வந்து என்னென்ன இருக்கோ பார்த்துருவோம். இதில் நம்ம 5 டாபிக் முடிச்சிருக்கோம். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இண்டஸ், காம்பவுண்ட் இண்டஸ், டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த மண்டே பார்க்க போது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான். இதில் நான் எடுத்தவொடனே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஷார்ட்கட்டு, ஃபார்முலா இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. பார்க்காம முதல்ல எழுதி பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த என்னென்னலாம் எழுதி போட்டனோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காம முதல்ல எழுதணும். அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வந்து மண்டே வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னா டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லைவ் வந்து இன்னைக்கு வந்து இங்கே முடிக்கிறோம். நோ டவுட்டா ஃப்ரெண்ட்? எதுவும் டவுட் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன். புதுசாக இது நீங்கள் கேள்வி கேட்கல. அது மாதிரி அட்மினும் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம மண்டே பார்க்கலாமா? நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ நம்ம புக்கில் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும். ரொம்ப யோசிக்காதீங்க. புத்தகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புக் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் போடாமல் நீங்கள் எக்ஸாம் போகிறது, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து போராக இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம எல்லாமே படிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் எல்லாம் போனோன்னே எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது அவசியம் பண்ணி பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? சி ஆன் மண்டே நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். மண்டே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். தமிழ் அப்படின்றது நம்ம புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அந்த ஆர்டரில். அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம சொன்ன தலைப்புகள் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி கணிதம் அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் எழுதி போட்டு தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் விகிதாச்சாரம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகே ஃப்ரெண்டா, சி ஆன் மண்டே. தேங்க்யூ.